மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் இறைவனை அடைய தேவை பக்தியா தொண்டா என்ற தலைப்பிலே இன்றைக்கு 6 அறிஞர் பெருமக்கள் சிந்திக்க இருக்கிறார்கள். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. எங்கேயாவது சாமியை கும்பிட போனீங்க அப்படின்னா வேறு எதையும் கொண்டு போக வேண்டாம், ஏதாவது பச்சை இலை கொண்டு போனால் போதும். சிவன் கோயிலுக்கு போனால் வில்வேலையை கொண்டு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போனால் துளசியை கொண்டு போங்க, பிள்ளையாரை கும்பிட போனீங்களா அருகுமுல்லை கொண்டு போங்க, மாரியம்மன் கோயிலுக்கு போகிறீங்களா வேப்பிலையை கொண்டு போங்க. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. இல்லைங்க எனக்கு அந்த மாதிரிலாம் கொண்டு போகிற பழக்கம் கிடையாது. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. எங்கேயாவது மாடு இருந்தால் அந்த மாட்டுக்கு என்ன கொடுக்க சொல்கிறாரு? வாழைப்பழத்தை கொடுன்னு கூட சொல்ல, வாழைப்பழத்தை நீயே சாப்பிட்டுக்கோ, அந்த தோல் இருக்குல்ல தோழி அதையாச்சும் கொடு. நோ நெவர், அதுவும் முடியாது. அடுத்த வார்த்தை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி சோறு. சாப்பிட்ட இலையில் ஒரு பிடி சோறு, அது மிச்ச வையி. சில பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் இலையை பார்த்தீங்கன்னா இலையில் 2 தான் இருக்கும், ஒன்று இலை, இன்னொன்று முருங்கைக்காய் சக்கை. அப்படி சாப்பிடக்கூடாது, இலையில் கொஞ்சமாவது சாப்பாடு வைக்கணும், அதுவும் கூட முடியாது. அடுத்த வார்த்தை சொல்கிறார் திருமூலர் தன் திருமந்திரத்தை சொல்கிறார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி சோறு, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்று சொல்கிறார். 4 நல்ல வார்த்தையாவது சொல்லுப்பா அப்படின்னு பக்தி நம்மை மிகச்சரியாக வழிநடத்தியது நம்முடைய காலம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள், எது பக்தி எது தொண்டு? ஆண்கள் பார்த்தீங்கன்னா தொண்டு செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? கூழு காய்ச்சி ஊற்றுவாங்க, வீடு வீடாக வசூல் பண்ணுவாங்க, தேர் இழுப்பாங்க, சப்பரம் தூக்குவாங்க. இந்த மாதிரி உடல் உழைப்பு முழுக்க கொடுக்கறது யாருன்னு பார்த்தா ஆண்கள். ஆண்களுடைய தொண்டு அப்படிப்பட்டது. பெண்களுடைய பக்தி எப்படி? திருவிளக்கு பூசை, ஒரு இடத்த விட்டு நகராமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த பூவை பிச்சி பிச்சி போட்டு போட்டு மந்திரம் சொல்லும்னா நினைக்கிங்க? மந்திரம் சொல்கிற சாக்கில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த தர்மகர்த்தா இந்த தடவை 300 ரூபா பிடிங்கி விட்டாண்டி, போன தடவை 200 ரூபா கேட்டான், தடவை 300 ரூபா பிடிங்கி விட்டான், இப்படி போண்டு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போட்டான், எலுமிச்சம்பழம் சைஸில் தேங்காவை போட்டிருக்கான் பாரு அப்படின்ட்டு ஊர்க்கதையை பேசிக்கிட்டே போடுறது உண்டா இல்லையா? ஆனால் பக்தி என்பது தன்னலமற்றது. தொண்டு ஒரு மனிதனுக்கு எப்போ வரும்? யோசிச்சு பாருங்கள். பக்தி என்பது அடிவாரம் என்று சொன்னால் தொண்டு என்பது சிகரம் என்று சொல்லலாம். பக்தி இருந்தால் நிச்சயமாக தொண்டு வரும். ஆனால் அதே நேரத்தில் தொண்டு செய்தே இறைவனை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். வெறும் பக்தியை மட்டும் பண்ணாமல் அது போதாது, மக்கள் பணியே மகேசன் பணி இல்லையா? அந்த மாதிரி இறைவனுக்கு செய்கிற தொண்டு தான் உண்மையான தொண்டு என்று சொல்லி பக்தியோடு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இறைவனினுடைய பக்தி அருளிலிருந்து கூட ஒருவன் தப்பித்து விட முடியும், இறைவனுடைய சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து கூட ஒருவன் தப்பித்து விட முடியும். ஆனால் இறைவனின் அருள் பெற்ற அருளாளர்களுடைய சாபத்திலிருந்து ஒருவனால் தப்பிக்கவே முடியாது. சரிங்களா? யோசிச்சு பாருங்கள், இந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது, அது பேர் என்ன தெரியுமா? பாலாறுன்னு பேர். அதை பாலாறுன்னு சொல்லக்கூடாது, பாலாரி அப்படி சொல்லணும். ஏன்னா அதில் பாதி நாள் லாரி தான் ஓடும் அந்த ஆற்றுல. அந்த ஆற்று மணல் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். அந்த ஆற்று மணலுக்கு சூடுங்கிற தன்மை இயல்பாகவே உண்டா கிடையாதா? இயல்பாகவே அந்த ஆற்று மண் சூடாக இருக்குமா? இருக்காது. சூரியனோட வெளிச்சம் பட்டு சூடுபட்டு அந்த மண் சூடாகும். சூரியன் போனதுக்கப்புறம் போயிடும். சூரியன் என்பது இறைவன், அவருடைய சக்தியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய மண்ணை போலத்தான் அருளாளர்கள். ஆனால் வெயிலில் நடக்கும்போது சூரியனோட வெளிச்சத்தில் வெயிலேருந்து கூட நம்ம தப்பிச்சிட முடியும். ஆனால் செருப்பு இல்லாமல் அந்த மண்ணில் நடக்க முடியுமா? காலை பதம் பார்த்து. அந்த அளவுக்கு எத்தனையோ அருளாளர்கள் இறைவனையே கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் தங்களுடைய பக்தியின் மூலமாக. தெரியுங்களா சார்? ஒரு தொண்டர் சீர் திருக்கூட்டம், சிவனடியவர்கள் எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறார்கள். சுந்தரர் வாரார், நேராக சிவபெருமான மாதிரி தரிசனம் மட்டும் போகிறார். அந்த சபைக்கு தலைவராக விரல் மிண்டர்னு ஒருத்தர் இருக்கார். அங்கே எல்லா இடத்துலையும் போட்டு கொடுக்கணும் ஒருத்தர் இருப்பான்ல, அங்கே ஒருத்தன் சொன்னான், பாருங்கள் இந்த சபைக்கு தலைவர் நீர் தானே, உங்களை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லாமல் உங்களை மதிக்காமல் சுந்தரர் நேராக சிவபெருமானை கும்பிட்டு போகிறார் பாருங்க அப்படின்ட்டான். விரல் மிண்டர் என்ன தெரியுமா பண்ணார்? இந்த திருச்சபையையும் சபை தலைவரையும் மதிக்காத சுந்தரரை இந்த சபையிலிருந்து நான் விலக்கி வைக்கிறேன், அவருக்கு உடந்தையாக இருந்த சிவபெருமானையும் இந்த சபையிலிருந்து நான் விலக்கி வைக்கிறேன்னு சொன்னார்.
எங்கேயாவது தொண்டன் தலைவனை டிஸ்மிஸ் பண்ண கதையை கேட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு சக்தி வல்லமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் தொண்டுக்குத்தான் உண்டு. பக்தியை காட்டிலும் ஒருபடி மேலே எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டு. யோசிச்சு பாருங்கள், சூரசம்ஹாரத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, கடவுள் பக்தி உண்மையா, பக்தி பலிக்குமா? உண்மையிலும் அது பக்தி உண்மை சார். எனக்கு ஜோசியக்காரர் சொன்னார், சுப்பையா சார் உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கான், 5ல் கேது இருக்கான், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் அது எப்படி நடக்கும், நடக்காது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னேன், நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு சுண்டல் மாலை போடுங்கன்னார், அதுவும் குரு ஓரையில் போடுங்கன்னார். அதே மாதிரியே நான் பண்ணேன் சார். ஆனால் பக்தி பழிச்சு, நான் ஜெயிலுக்கு போனேன். இப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஏதோ ஜெயிலுக்கு போனவரெலாம் கொண்டு நடுவராக உட்கார வச்சு அவர் ஜெயிலில் எங்களை பட்டிமன்றம் நடத்துகிறீங்களே நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அப்படி கிடையாது. அதாவது வேலூரில் உள்ள சிறைச்சாலையிலேருந்து எனக்கு ஃபோன், காலையில் ஆண்கள் சிறைச்சாலை, மத்தியானம் பெண்கள் சிறைச்சாலையில் பேச வரணும்னு கூப்பிட்டாங்க. நான் எப்போதுமே இந்த டிரான்ஸ்போர்ட்டு இதிலலாம் ரொம்ப கராராக இருப்பேன். எனக்கு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக வெஹிக்கிள் வேணும் சார், எனக்கு லாங் ஜேர்னி, எனக்கு கம்ஃபர்டபுளாக வேணும்னு. சரின்ட்டார். எங்கள் வீடு அப்பார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர். காலையில் 7 மணிக்கு அனுப்பிச்சிடுறேன் சார் ஆளு அப்படின்னார். 7 மணிக்கு நான் வந்தேன். வீட்டு வாசல் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு, சார் கமிஷனர் ஆஃபீஸ் அனுப்பிச்சார் சார் அப்படின்னார். ரைட் ஓகே அப்படின்ட்டு கீழே இறங்கி வரேன். ஊர்பட்ட கூட்டம் எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிது. எந்த வண்டி அனுப்பிச்சிருக்காரு, இந்த 10-15 பேர்லாம் பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய வெள்ளை கலரில் ஒரு பெரிய வண்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை அனுப்பிச்சிருக்கேன். நான் மேலேருந்து என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு டாட்டா கட்டுறேன். கீழே ஒரு கிளவி சொல்லுது, பார்த்தியா இந்த ஆள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜெயிலுக்கு போவான்னு சொன்னேன், பார்த்தியா கரெக்டாக நடந்துருக்கு பாரு. இன்னொரு கிளவி சொல்லுது, பார்த்தியாடி பண்ணுற தப்பையும் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே பொண்டாட்டி பிள்ளைக்கு டாட்டா காமிச்சிட்டு போகிறான் பாரு, கொஞ்சம் கூட மனசாட்சி கிட்ட பயலாக இருப்பான் பொழுது. இன்னொரு அம்மா, நானும் ஏறி உட்காந்துவிட்டு அந்த கூண்டுக்குள்ளே உட்காந்து பார்க்கேன். ஒவ்வொரு சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் நம்ம முறைச்சி பார்க்கான். 2 வீலரில் வர்றவங்களாம். இப்போ ஒரு 40 பேரை பிடிச்சிட்டு போகிற வண்டியில் ஒருத்தர் மட்டும் பிடிச்சிட்டு போகிறாங்களே, அப்போ இவன் எவ்வளோ பெரிய தீவிரவாதியாக இருப்பான் அப்படின்ட்டு அவன் கணக்கு பண்ணுறான். அப்புறம் நேராக ஜெயிலுக்குள்ளே போனோம் சார். பக்தி பழிச்சு. அப்படியே ஜெயிலுக்குள்ளே போனவங்களுக்கு தெரியும். நீங்களாம் ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? ஏன் தம்பி உன் பேச்சை கேட்க நாங்கள் ஜெயிலுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடைமைகளை எல்லாம் வாங்கிடுவாங்க. வாசலில் என்ட்ரி போட்டு நம்ம பேனா பென்சிலு என்னென்ன கொண்டு போகிறோமோ எல்லாத்தையும் என்ட்ரி போட்டுட்டு வெறுமனை தான் போகணும், எதுவும் கொண்டு போகக்கூடாது உள்ளே. அது மாதிரி என்ட்ரி போட்டு கைதி மாதிரியே என்ட்ரி போட்டு நான் போனேன். எனக்கு முன்னாடி ஒரு ஆயுள் தண்டனை கைதி, எனக்கு அப்புறம் ஒரு குலக்குத்தவாளி கைதி போட்டான் என்ட்ரி. 2க்கு நடுவில் நான் உள்ளே போனேன். போய் உட்காந்து நான் பேசினேன். பேச்சை கேட்டோடனே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரசிகர் என்ன பண்ணார், சார் நேரம் போனதே தெரில, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, தயவுசெய்து நீங்கள் எங்களை விட்டு போகவே கூடாது சார், எங்கள் கூடயே எப்போது இருக்கணும் சார் அப்படின்னாரு. அப்படி சொன்னவருக்கு இன்னும் 26 வருஷம் இருக்குது, புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் நான் பேசுவோமே அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுவோமே அப்படின்ட்டு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. இதை கேட்டு 4 கைதி ஓடிட்டான் சிறைச்சாலை விட்டு. கமிஷனர் கூட்டி குறைச்சார். அவன் வர்ற வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன், உன்னால தான் அப்படி ஆச்சு அப்படின்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, பக்திங்கிறது அப்படி பழிக்கும். பக்திக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு. ஆனால் எது பக்தின்னு நமக்கு தெரியணும். இப்போ கோயம்பேட்டில் குறுங்காலீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு வெளியில் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டேன். டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுக்கல, தண்ணி இல்லை. என்ன பண்ணேன்னு பார்த்தேன். சுற்றி முற்றியும் பார்த்தா அங்கே ஒரு கருங்கல் நல்லா வாகாக இருந்துச்சு. அதை நல்லா தேய்ச்சேன். தேய்ச்சி விட்டு நல்லா தேய்ச்சிருக்கோமான்னு மோந்து பார்த்தேன், தேய்ச்சேன் மோந்து பார்த்தேன். இது அங்கேருந்து ஒருத்தன் பாட்டான், இந்த கோயிலில் எல்லா சாமியும் நம்ம கும்பிட்டோமே, அந்த பிரகாரத்தில் அந்த கல்லில் சுயம்பூ ஒரு சுவாமி எழுந்துருளி இருக்கார், நெல்லை சுப்பியா மட்டும் கும்பிட்றாரு. அப்போ விவரமான ஆள் அவர். அதனால நம்மளும் அந்த சாமியை கும்பிட்டா தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நான் 2வது ரவுண்டு பிரகாரம் சுற்றி வரதுக்குள்ளே அந்த இடத்துல தெய்வ தரிசனம், சிறப்பு தரிசனம்னு விரைவு தரிசனமே நடந்துட்டுருக்கு. எங்கே நான் சக்கரை பொங்கல் தொடச்ச இடத்துல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்து மதம் என்பது பழமையானது. என்னதான் பழமையாக இருந்தாலும் நாள்பட ஒரு பாதை என்பது அது நிச்சயமாக சேதாரம் அடையத்தான் செய்யும். அதை செப்பனிடுவதற்காக பல அருளாளர்கள் வரத்தான் செய்வார்கள். நம் மண்ணிலே உடையவர் ராமானுஜர் வந்தார் இல்லையா, ஆதிசங்கர பகவத்பாதால் வந்தார். இப்படி எத்தனையோ ஞானிகள் முனிவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து அருள் பாலித்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட அதிசயங்கள் இந்த மண்ணில் நடந்திருக்கு தெரியுமா? ஆதிசங்கரருங்க, யோசிச்சு பாருங்க, பிரிந்து கிடந்த இந்திய சமஸ்தானங்களை ஒன்றிணைத்த இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் என்று சொன்னால், ஒவ்வொரு மதமாக பிரிஞ்சு கிடந்தது. முருகரை கும்பிட்றவங்க தனியாக, பிள்ளையாரை கும்பிட்றவங்க தனியாக, சிவனை கும்பிட்றவங்க தனியாக, பெருமாளை கும்பிட்றவங்க தனியாக, எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்து மதம் என்ற ஒன்றை கட்டமைத்து கொடுத்தவர் ஆதிசங்கர பகவத்பாதாள். அவர் அப்பா யோசிச்சு பாருங்க, அவங்க அம்மா ஆரியாம்பாள், அவங்க கனவு அப்பா சிவகுரு. ஆரியாம்பாள் கனவுல சிவபெருமான் தோன்றுறார், உனக்கு என்ன மாதிரி குழந்தை வேணும்னு கேட்கார்.
அதே மாதிரியே அவருடைய மனைவி ஆரியாம்பாளுடைய கணவர் சிவகுரு அவர் கனவுலையும் தோன்றி உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்னு கேட்குறாரு. 2 பேர் தூக்கத்திலையும் முடிச்சிட்டாங்க. இவர் கேட்குறாரு, என்ன என் கனவுல சிவபெருமான் வந்தார், என்ன கேட்டார், இல்லை உனக்கு என்ன மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டார். எனக்கும் இதே மாதிரி தான் கேட்டார். நீ என்ன சொன்ன? என்ன தெரியுமா சொன்னார்? உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் என்னங்க சொன்னீங்க? உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ புரியுதா ஏன் ஆதிசங்கரர் அவங்களுக்கு பிறக்கிறார், நம்ம வீட்டிலலாம் ஏன் ஆதிசங்கரர் பிறக்கிறது இல்லைன்னு புரியுதா? அப்போது எப்பேற்பட்ட ஞான வடிவாக இந்த மண்ணிலே எத்தனை பெருமக்கள் அவதரித்திருக்கிறார்கள் யோசிச்சு பாரு. பக்தி எங்கள் ஊரில் ஒருத்தர் அப்படி தான் சார், சீட்டு கம்பெனி நடத்தி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சார். எல்லோரும் என்கிட்ட வந்தாங்க, நாங்களாம் ஏமாந்துட்டோம், தயவுசெய்து எங்களுக்கு வாங்கி கொடு அப்படின்னா. சரி, யார் யார் எவ்வளோ பணம் போட்டு ஏமாந்துருக்கீங்க எனக்கு தெரியணும், இந்த ரசீதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னா. அந்த ரசீதுக்கு பின்னாடி மேடம் பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை அவன் பிரிண்ட் பண்ணியிருக்கான் மேடம். எதை நீ கொண்டு வந்தாய் இழப்பதற்கு? இன்று உன்னுடையது நாளை வேறொருடையது. எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்க இல்லையா? ஆனால் நம்முடைய மதம் எப்பேற்பட்ட மதம். சுவாமி ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகக்கூடிய பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள், ஐயப்பனை வணங்குவதற்கு முன்னால் வாபர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியரை வணங்கிவிட்டுத்தான் சுவாமி ஐயப்பனையே வணங்குகிற தேசம் நம்முடைய தேசம். இன்றைக்கும் கேஜே ஜேசுதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவருடைய அரிகராசனம் பாடித்தான் சுவாமி ஐயப்பனுடைய நடையே சாத்தப்படுகிறது என்றால், அது போன்ற ஆன்ம நேய ஒருமைப்பாட்டை உலகத்தில் நீங்கள் எந்த நாட்டிலுமே பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட பண்பட்ட மதம் என்பதற்கு ஒரு சாட்சி. கடவுள் இருக்காரான்னு கேட்குறவங்களுக்கு கலியுகத்தில் நான் சொல்கிற ஒரு பதில். திருச்செந்தூரில் சூரசம்காரம் நடக்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணி அம்மன்ட்ட வேல் வாங்குவார். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. வேல் நெடுங்கண்ணி அம்மன்ட்ட அந்த வேலை வாங்கினோடனே செப்பு திருமேனி அப்படியே வியர்க்குங்க. அது வரைக்கும் உக்கிரமாக இருக்க மாட்டார். வேலு வந்த உடனே அவர் போய் வாங்குறது இல்லை, பட்டாச்சாரியை தான் போய் வாங்கிட்டு வருவார். இருந்தாலும் செப்பு திருமேனி தான் அது. மூலவர் கூட கிடையாது. மூலவர்னாவாச்சும் பிரதிஷ்டா பண்ணியிருப்பாங்க, மந்திரம் வச்சுருப்பாங்க, தகடு வச்சுருப்பாங்க, ஒன்றுமே இல்லை. அப்படி ஆண்டுதோறும் வேர்க்குது. அவரை கொண்டு வசந்த மண்டபத்தில் உள்ளே உட்கார வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க. டைல்ஸ் உள்ளே வேர்த்து ஒழுகுது மேடம். அந்த அளவுக்கு உக்கிரம் சூடு இன்றைக்கும் இருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட கலியுக தெய்வமாக இன்றைக்கு இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி எத்தனையோ பக்தர்கள் அங்கே காவடி தூக்கி கொண்டு போகிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். பக்தி சிறந்ததா தொண்டு சிறந்ததா என்பதை இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். மனிதன் இறைவனை அடைய தேவை பக்தியா தொண்டா என்ற தலைப்பில் முதல்ல பார்த்திங்கனாக்கா பக்தியே என்ற அணியின் சார்பாக வாதிட வருகிறார்கள். பெரும் மதிப்பிற்குரிய அற்புதமான ஒரு ஆசிரியர். அவங்க ரொம்ப அழகாக பத்திரிகைகள் எல்லாம் படிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பெண்மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மகேஸ்வரி அம்மா அவர்களை உங்களது கைத்தட்டலுக்கிடையே வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்கம்மா. முதலில் பக்தி என்பது என்ன? அது உடலாலும் மனத்தாலும், அதையும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் ஆன்மத்தாலும் இறைவனை அடைவது. அதை அடைய பொருளோ பணமோ எதுவும் தேவையில்லை. உள்ளார்ந்த ஒரு ஈர்ப்பு எப்பொழுது நமக்கு கடவுள் மேல் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் பக்தி சிறக்கிறது. இந்த பக்தி சிறப்பானது என்பதை நமக்கு உணர்த்த நம் முன்னோர்கள் நிறைய கதைகளை கூறியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, ஒரு சிறுவன் தன் குடும்ப வழக்கப்படி ஒரு சிலையை வைத்து வணங்கி வருகிறார். அவருக்கு காலை பருவம் எழுதுகிறார். திருமணமும் நடக்கிறது, குழந்தைகளும் பிறக்கின்றன. அப்பொழுதும் அந்த சிலையை வணங்கி வருகிறார். எதற்காக என்றால் அவருக்கு இறைவனை காண வேண்டும் என்ற பேராவல். அதற்காக இன்னும் சில காலமும் வணங்குகிறார். ஒரு மத்திம வயதை அடைந்து விடுகிறார். அப்பொழுதும் அதே சிலையை வணங்குகிறார். ஒரு 40-50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இறைவன் கண்முன் வரவே இல்லை, தரிசனம் தரவே இல்லை. வெறுப்படைந்து விட்டான் பக்தன். சரி, இனிமே நீ வேலைக்கு ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி அந்த சிலையை கொண்டு போய் தன் வீட்டு பரன் மேல் வைத்து விடுகிறார். பின் வேறு ஒரு சிலையை வாங்கி வருகிறார். அந்த சிலையை வைத்து அதைக்கு பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்கிறார். ஒரு நாள் கீழே உள்ள சிலைக்கு பூஜை வழிபாடு நடக்கிறது. அப்பொழுது அந்த அறை முழுக்க நல்ல சுகந்த மனம் வீசுகிறது. சாம்பிராணி, ஊதுவத்தி, நல்ல மனமிகுந்த மலர்கள் இதையெல்லாம் வைத்து இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அப்போது அந்த ஊதுவத்தியின் வாசம் அறை முழுக்க பரவுகிறது. பரவிய அந்த வாசம் மேலே செல்கிறது. கீழே உள்ள பக்தன் கவனிக்கிறார். சிரித்து கொண்டே ஓடுகிறார். எங்கேன்னு பார்க்குறீங்களா?
ஒரு துணியை கொண்டு வருகிறார். விடுவிடுவிடன் பரன் மேலே ஏறுறார். ஏறி என்ன செய்கிறார்னு பார்த்தா, பழைய சிலையினுடைய மூக்கைய வாயை நல்லா கட்டிட்டார். சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, நான் கீழே இருக்க சாமிக்கு வச்சிருக்கேன், இதை நீ ஏன் நுகர்ற, இந்த வாசனையை நீ எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு அந்த கடவுளுடன் சண்டையும் இடுகிறார். அப்பொழுது அறை முழுதும் ஒரு பேரொலி கிளம்புகிறது. என்ன என்று கண்ணை கசக்கி கொண்டு பக்தன் பார்க்கிறான். அந்த பேரொலியில் தெரிவது ஓர் உருவம். நீ யார் என்று கேட்கிறான் பக்தன். அப்பொழுது அந்த உருவம் சொல்கிறது, நான் தான் நீ இவ்வளவு காலமாக காண வேண்டும் என்று ஆவலோடு இருந்தாயே அந்த கடவுள் என்று. உடனே பக்தனுக்கு கோபம். நான் உனக்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக எவ்வளவோ வேலைகளை விட்டு பழம் காய் கனி எதையோ கிடைத்ததையெல்லாம் வைத்து உன்னை வணங்கினேன். அப்பொழுதெல்லாம் நீ எனக்கு வரவே இல்லை, தரிசனம் தரவே இல்லை. ஆனால் இப்பொழுது வந்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்கிறார். உடனே இறைவன் சொல்கிறார், இது அவருடைய நேரம். அவர் சிரிக்கிறார். பக்தா, அப்பொழுதெல்லாம் நீ என்னை கல்லாலும் மண்ணாலும் செய்த ஒரு சிலை என்று நினைத்தாய். ஆனால் இப்போது என்னுடைய மூக்கை மூடினாயே, எதற்கு தெரியுமா? உன் ஊதுபத்தியின் சுகந்த மனம் என்னை தொடும் என்று உணர்வு. அந்த உணர்வு என்னை தொட்டது என்று நீ உணர்ந்தாய் அல்லவா? அப்பொழுதுதான் நீ இறைவனை கண்டாய் என்கிறார். இது ஒரு அதிரடியான பக்தி. இப்படி நம்முடைய பக்தியில பலவிதம் உண்டுங்க. எப்படி சொல்லலாம் தெரியுமா? நம் தமிழின் சிறப்பை கூறுவார். யார் தெரியுமா? அவ்வை பிராட்டியை விட யாரை சொல்ல முடியும்? பாரதியை விட யாரை சொல்ல முடியும்? சரி, அவ்வை பிராட்டியிட்டே வருவோம். 1 2 3 என்று நம் அருமுகனை வணங்குவார் தமிழால். அது தமிழ் மொழியின் சிறப்பு. ஆனால் இங்கே பக்தியின் சிறப்பை நான் வகைப்படுத்துகிறேன். எப்படி தெரியுமா? அதிரடியான பக்தி, அசத்தலான பக்தி, அரட்டையான பக்தி, ஆத்மார்த்தமான பக்தி, அந்தரமான பக்தி, உள்ளார்ந்த பக்தி, உத்வேகமான பக்தி, எப்படி வேண்டுமானால் வெளிப்படுத்தலாம் பக்தியை அதாவது உனக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சா நான் எப்படி வேணாலும் சொல்லுவேன். ஒரு ஆசிரியர் சொல்லி தருகிற ஒரு ஈர்ப்பு கடைசி பெஞ்சில் இருக்க மாணவங்கிட்ட போய் சேரும் பாருங்க, அது கூட பக்தி தான். அப்படி ஒருவரும் பக்தியை வயதின்றி ஆன்மத்தோடு எப்போது அடைகிறோமோ, அது சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்த தள்ளாட்டமான கிழவராக இருந்தாலும் சரி, பக்தி எப்போது தெரியுமா? ஆன்மத்தோடு இணையும் போது ஏற்படும். அதுதாங்க பக்தி. சும்மா இப்படி அப்படி இருக்கிறதெல்லாம் பக்தி கிடையாது. அதுக்கு ஒரு சில உதாரணங்களை நான் உங்க முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். முதல்ல ஒரு பக்தியை பார்ப்போம். திருத்தோணிபுரத்தின் குளக்கரையில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அங்கு அமர்ந்திருந்த உமையம்மை இறங்கி வருகிறாள். எதற்கு? அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட. பொற்கிழியில் பால் ஊட்டுகிறாள். சாதாரண கிழி அல்ல, பொற்கிழி. அங்கே அந்த குழந்தை அந்த பாலை உண்டு விடுகிறது. உண்டு விட்டு சிரிக்கிறது. சிரித்த அந்த குழந்தைக்கு தெரிகிறது ஒரு தோடு. அந்த தோடில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செவி, காது. அப்போது எதிரில் இருந்த உமையம்மை தெரியவில்லை, பொற்கிழி தெரியவில்லை. அந்த பக்தி தோடுடைய செவியனை தந்த ஞான சம்பந்த பெருமான். அது குழந்தை நிலையின் ஆரம்ப நிலை பக்தி. சரி, இன்னும் சற்று மேலே சொல்வோம். அதுலேயும் ஒரு பக்தன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா தோடுடைய செவியன். தோடு யார் போடுவா? பெண்கள் போடுவாங்க. அப்போ தோடுடைய செவியல் தானே சொல்லணும். ஆனால் தோடுடைய செவியன்கிறாரு ஞானசம்பந்தர் பெருமான். ஏன் ஆண்பால் சொன்னார் தெரியுமா? வந்தது சிவபெருமான் இல்லை, வந்தது பார்வதி இல்லை, வந்தது சிவபெருமானும் பார்வதியும் இணைந்து வந்தார்கள் என்பதனால தான் தோடுடைய செவியன். சிவபெருமானுக்கு எத்தனையோ அவயங்கள் இருக்குது, இதனால் செவியை மட்டும் ஏன் சொன்னார் தெரியுமா? ஏன்னா சிவபெருமான் காதில் 2 குண்டலம் இருக்குது, கவச குண்டலம் மாதிரி. அவங்க 2 பேரும் 2 புலவர்கள். அவங்க 24 மணி நேரமும் நாங்கள் பாடுவோம், எங்கள் பாட்டை நீ கேட்கணும்னு சிவபெருமான்கிட்ட வர வாங்கியிருக்காங்க. அந்த சத்தத்தையும் மீறி குழந்தையின் அருவுரல் சிவபெருமானுக்கு எட்டுவதற்கு காரணமாக இருந்தது செவி இல்லையா? அதனால தான் தோடுடைய செவியன். குழந்தை அம்மா சொன்ன மாதிரி அழுது, அது முருகப்பெருமானுடைய அம்சம். அதனால தான் பார்வதி தேவியே வந்து பால் கொடுத்தாங்க.
அவங்க அப்பா தண்ணிக்குள்ளே இறங்கி மந்திரம் சொல்லிட்டு இருக்கார். அகமர்சன மந்திரம்னு அந்த மந்திரத்துக்கு பேர். அது தண்ணிக்குள்ளே சொன்னால் 1000 மடங்கு பவர். ஞானசம்பந்தர் பெருமானுடைய அப்பா தண்ணிக்குள்ளே இருந்து அந்த மந்திரம் சொல்கிறார். ஞானசம்பந்தர் பெருமான் அந்த குழந்தை தண்ணிக்குள்ளே இருந்து மந்திரம் சொன்னால் அந்த குழந்தை அழுதா அந்த சத்தம் யார் காதில் விழணும்? அப்பா காதில் விழணும் தண்ணிக்குள்ளே, இல்லை அகரகாரத்தில் இருக்க அம்மா காதில் விழணும். 2 பேர் காதிலையும் விழாமல் சிவபெருமான் காதில் போய் விழுது. ஏன்? இந்த ஜென்மால தான் இவா நமக்கு தாய், நாம் பிள்ளை அப்படிங்கிறத இந்த ஜென்மத்து உறவுகள் தான் இல்லையா? போன ஜென்மத்தில் நம்ம யாருக்கு பிள்ளையாக இருந்தோம் தாயாக இருந்தோம் யாருக்காவது தெரியுமா? ஒரு ஜென்ம ஞாபகம் மட்டும் இப்போ இருந்தால் என்ன ஆகும்? தம்பியை பார்த்து சொல்லுங்கள், தம்பி போன வருஷம் நீங்கள் 5 லட்ச ரூபா பணம் தர வேண்டியது போன ஜென்மத்தில் செட்டில் பண்ணாமல் போயிட்டீங்க, இந்த ஜென்மத்தை கொடுத்துருங்க, கேட்போமா மாட்டோமா? அப்போது போன ஜென்மத்தில் யார் என்னன்னு தெரியாது. ஆனால் ஜென்மாவுக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையம்மை தான் நம் அனைவருக்கும் தாய் என்பதனால்தான் ஞானசம்பந்தர் பெருமானுக்கு பால் கொடுப்பதற்காக அந்த பார்வதி தேவியே வந்தாங்க. சற்று வளர்ந்த நிலையில் இன்னொரு பக்தி. தந்தை அந்த குழந்தையை, நீ இந்த கடவுளை வணங்கக்கூடாது, வேறு ஒரு நாமத்தை தான் நீ ஜபிக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் அந்த குழந்தையோ அரி அரி என்று இடைவிடாது அரற்றிக் கொண்டிருக்கிறது. தந்தை துன்பத்தின் உச்சநிலைக்கு கொண்டு செல்கிறார். அப்பொழுதும் அந்த குழந்தை அந்த பக்தியை மாற்றிக்கொள்ளவில்லை. அடே பைத்தியக்காரா, எங்கேடா இருக்கிறான் உன் அரி, காட்டு என்கிறார் தந்தை இரண்யகசிபு. குழந்தை யார் தெரிகிறதல்லவா? பக்த பிரகலாதன். என் அரி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்கிறான். எங்கேடா இருக்கிறான் உன் அரி, காட்டு. இந்த தூணிலா? அடித்து உடைக்கிறார். ஆக்ரோஷமான நரசிம்மமூர்த்தி வெளிப்படுகிறார். இது பக்தியின் அடுத்த நிலை. இன்னும் சற்று ஒரு நிலை. சரி, இவர்கள் தெய்வ பிறைகள் என்று கூட சொல்லலாம். மக்களுள் மக்களாக வாழ்ந்த ஒரு மா மன்னனின் கதை, நம்மோடு உணர்வோடு கலர்ந்த ஒருவனின் கதை. அவர் சோழ மண்ணின் சரித்திரம். ராஜராஜன், சோழ மண்ணின் ராஜன் ராஜராஜன். 216 அடி கோபுரம். இன்று உலகத்தை நம்மை திரும்பி பார்க்க வைக்கிறது. தமிழ்நாடு என்று ஊர், அதில் தஞ்சை மண். இப்படி பெருமைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த பெருமைக்கு காரணமானது என்ன தெரியுமா? ராஜராஜனின் பக்தி. ஒரு சிறு வீடு கட்ட நாமெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் அப்படி ஒரு கலை பொக்கிஷத்தை, கற்றளியை கட்ட அந்த ராஜராஜன் எவ்வளவு சிரமப்பட்டார் தெரியுமா? எழுத கேள்விதான், நாம் ஒன்றும் நேராக பார்க்கவில்லை. இருந்தாலும் கல்லிலும் மண்ணிலும் புரண்டு அழுது மக்களை வேலை வாங்குகிறார். ஒரு நாள் அந்த கற்றளி சுற்றி வருகிறார், சுற்று உலா வருகிறார். ஒரு சிற்பி சிலை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். சிலை மிகப்பெரிய உயரமா, 16 அடி உயரம். அடை அப்படி இப்படியெல்லாம் செதுக்கிட முடியாது. சிற்பி கொஞ்சம் காலு கீழே போட்டு செதுக்கிக்கிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு வெற்றிலை பாக்கு மடித்து கொடுக்கிற ஒரு சிறுவன் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கான். என்ன செய்கிறான் அப்படின்னா, மடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு கொஞ்சம் இயற்கை உபாதை, ஓடிட்டான். ஆனால் சிற்பி என்ன சொல்கிறாரு? அடே இங்கே பாருடா, எவ்வளவு பெரிய 5 தலை நாகம், இடை காலால் மிதித்து கொண்டிருக்கும் துவாரபாலகன். இவரே இப்படி இருக்காரு, உள்ள இருக்க நம்ம லிங்கமூர்த்தி அவர் எப்படி இருப்பாரு? ஆத்மார்த்தமா உணர்றாரு, சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க கேட்க பையன் இல்லை, அவன் ஓடிட்டான். சுற்றுலா வந்த ராஜராஜன் செவி மடுக்கிறார். அடுத்த வெற்றிலை பாக்குக்காக கையை ஏந்துகிறார் சிற்பி. ராஜராஜன் நின்றார். மன்னன் என்ற மதம் எதுவுமின்றி தோளில் இருந்த துண்டை இடுப்பில் கட்டினார். கட்டியவர் வெற்றிலை பாக்கு மடித்து கொடுத்தார். இதுவல்லவா பக்தியின் ஆதாரம்? இதைவிட ஒரு உயர்ந்த பக்தி நம்மால் சொல்ல முடியுமா? பக்தி பெருக்கின் உச்சநிலை நம் ராஜராஜன். இன்னும் ஒரு விஷயங்க. சரி, அதே பக்தி பெருக்க இன்னைக்கு லைக்கா நிறுவனம்னு ஒரு நிறுவனம் சினிமா திரைப்படம் எடுக்கிறது. எவ்வளவு பெரிய நிறுவனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நிறுவனம் 500 கோடிக்கு மேல செலவு பண்ணி இந்த பக்தியை படமாக்கிருக்குன்னா அது பக்திக்கு கிடைச்ச ஒரு மரியாதை. ஒரு 16 வயது சிறுவன் ஒரு வீட்டில், மதுரையில் உறவினர் வீட்டில் வளர்ந்து வரார். அவருக்கு ஒரு உறவினர் வரார்.
அந்த உறவினர் ஒரு சொல்றார். நான் அருணாச்சலத்திலிருந்து வருகிறேன். அருணாச்சலம் 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 என்ற அந்த சொல் அவனின் காதுகளில் 20 முறை 30 முறை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. பேராவலாகி விடுகிறது இந்த அருணையின் ஈசனை காண அந்த சிறுவனுக்கு. சரி, மதுரையிலிருந்து வீட்டில் தண்டச்சோறு என்று திட்டு வாங்கி கொண்டிருக்கும் சிறுவன், சரி இறைவனையாவது காண்போம் என்று வீட்டிலிருந்து ரயில் ஏறுகிறார். தெரியாமல் மதுரையிலிருந்து விழுப்புரம், விழுப்புரத்திலிருந்து மாம்பட்டி வந்து விட்டார். மாம்பட்டியிலிருந்து வருவதற்கு பணம் இல்லை. காதில் உள்ள கடுக்கனை விற்கிறார். விற்று வழி செலவுக்கு பணத்தை வைத்துக் கொண்டு எங்கு வருகிறார் தெரியுமா? அருணையை அடைய வருகிறார். வந்துவிட்டார். ஆன்ம நிலை அவரை தொட நேரம். மலையை காண்கிறார். 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கண்டுட்டார். நடந்து வர ஆன்மம் ஒன்றி விடுகிறது. ஒரு இரவு ஒரு பகல் மலை ஓரத்திலேயே அமர்ந்து விடுகிறார். இறைவன் ஏற்கும் நேரம். ஆன்மம் ஒன்றி விட்டது. கண்டுவிட்டார். ஆடல் வல்லானை, உமையொரு பாகனை, அர்த்தநாரியை, அருட்பெருஞ்சோதியை கண்டே விட்டார். ஆனந்த பெருக்கோடு ஆன்மத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். அந்த சிறுவன், திருச்சுழியில் பிறந்த அந்த சிறுவன் அந்நேரத்தில் ரமணராக மாறுகிறார். பகவான் ஸ்ரீ ரமணர் அவருக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. அந்த அருணையின் ஈசனை கண்டே ஆன்மத்தில் ஏற்க அவர் கையில் எதுவும் இல்லை. காதில் விற்ற கடுக்கனை கூட மீதி இருந்த பணத்தை ஐயா குளத்துல வீசிட்டாரா. எதுவும் இல்லை. இடுப்புல இருந்த துண்டை அரை ஆடையா உடுத்திக்கிட்டார். அப்பதான் ஏத்துக்கிட்டார் ஈசன் அவனை. அதாவது நம்முடைய ரமண மகரிஷியை பற்றி ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. ரமண மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணசிவம். அருணாச்சலம்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே கிளம்பி போயிட்டார திருவண்ணாமலைக்கு. அப்படி நம்மளாம் போவோமா? அவர் போனார் இல்லையா திருவண்ணாமலைக்கு. அப்போ திருவண்ணாமலையிலேருந்து திரும்ப வந்தாரா? இல்லை, கடைசி வரைக்கும் திருவண்ணாமலை தான் இருந்தார். இப்போவும் அங்கே தான் இருக்கார். அவர் சொல்லப்போனால் ஒரு ஊரில் ஒரு கோயிலில் சாமியை கும்பிட போனால் அப்படி போகணும். நம்ம அப்படி போவோமா? காசிக்கு போகிறதா இருந்தால் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண தான் நம்ம போவோம். அதுவும் ரிட்டர்ன் டிக்கெட்டும் கன்ஃபார்ம் பண்ண தான் காசிக்கே போவோம். ஏன்? நம்ம பக்திக்கெல்லாம் ஆண்டவன் நம்மளை பக்கத்தில் வச்சுக்க மாட்டான்னு நமக்கே தெரியும் இல்லையா? ஆனால் அருணாச்சலர் அவருடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமை பாரு இல்லையா? அண்ணாமலை, அண்ண முடியாத மலை, நெருங்க முடியாத மலை, நெருப்பு மலை என்று அர்த்தம். நீங்கள் பஞ்சபூதங்களில் காற்றுல மாசுவை போடுங்க, காற்று மாசாயிரும். நிலத்தில் தூசியை போடுங்க, நிலம் பாழாக போயிடும். ஆனால் பஞ்சபூதங்களில் நெருப்பில் நீங்கள் குப்பையை போடுங்க, குப்பையை பஸ்பமாக்கி நெருப்பு நெருப்பாகவே இருக்கும். பழைய வினை பயன் என்ற குப்பையை நெருக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையார் என்ற நெருப்பு தான் உண்டு. அதனால தான் அதை கிரிவலம் வராங்க. யாரெல்லாம் பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் மேலே போகணும்னு நினைக்கிறானோ அவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் கிரிவலம் போவான். யாரெல்லாம் வாழ்ந்ததே போதும் இப்பவுமே புரட்டு போனால் சரி அப்படிங்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமாவாசையில் கிரிவலம் போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மகிமை பெற்ற ஒரு தலம். என்ன தலம்னா திருவண்ணாமலை. ஒரு கேள்வி கேட்குறேன், கைலாயம் பெருசா திருவண்ணாமலை பெருசா? கைலாயம் பெருசா திருவண்ணாமலை பெருசா? திருவண்ணாமலை தான் பெரிது. ஏன் தெரியுமா? கைலாயம் சிவபெருமான் வாழுகிற வீடு. இங்கே திருவண்ணாமலை என்பது சிவபெருமான் தான் திருவண்ணாமலையே. நாம் பெரியாலும் நம்ம வீடு பெருசா? நாம தானே பெருசு. அப்போது திருவண்ணாமலைக்கு எவ்வளோ பெரிய பக்தி இருந்தது என்று சொன்னால் ரமணர் அங்கே போயிருப்பார் என்ற செய்தியை அருமையாக சொன்ன அவருக்கு மீண்டும் ஒரு முறை இந்த சபை கைத்தட்டி பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறது. சரி, இன்னும் ஒரு சிறு பக்தியை, அது சிறு பக்தியா பெருபக்தியா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஒரு பெண், இவங்கெல்லாம் தெய்வ பிறவிகள். ரமணர் தெய்வ பிறவின்னு வச்சுக்கலாம், ஞான சம்பந்தமூர்த்தி தெய்வ பிறவி, பக்த பிரகலாதன் சொல்ல முடியாது, அவரும் தெய்வ பிறவிதான். ஆனால் சாதாரண மக்களாக நம்மெல்லாம் இறைவன்கிட்ட நெருங்க முடியுமா அப்படின்னு எதிரணியில் இருக்கணும் கேட்கலாம், நீங்களும் கேட்கலாம். இது ஒரு அருமையான ஒரு கேள்வி கூட. ஆனால் அதற்கும் ஒருவர் இருக்கிறார். ஒருவர் அல்ல, பல பேர் இருக்கிறார்கள். திலகவதியார் ஒரு நல்ல மனையாளாக பிறந்து ஒரு கணவனுக்கு பணி செய்யும் ஒரு பெண். கணவன் 2 மாம்பழம் கொடுத்து அனுப்புகிறார். ஒரு மாம்பழத்தை வந்த சிவனடியாருக்கு கொடுத்து விடுகிறார். கணவன் உணவு உண்ணும் நேரம் வந்து நான் கொடுத்த மாங்கனிகளை வை என்று கேட்கிறார். மாங்கனி கொண்டு வைக்கிறார்.
இன்னொரு மாங்கனி எங்கே? இவரால் சொல்ல முடியவில்லை. சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேன் என்று. உள்ளே செல்கிறார். எடுத்து வருகிறேன் என்று ஓடியவர் கையில் மாங்கனியோடு வருகிறார். எங்கு தெரியுமா சென்றார்? சமையலறைக்கு. நாம் என்றால் என்ன செய்வோம்? சமையலறைக்கு போய் என்ன இருக்க எடுத்துட்டு வந்து வைப்போம். அது நம்முடைய பதிபக்தி. ஆனால் திலகவதி அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? சாமி கிட்ட போய் கேட்டாங்க, இறைவா, நான் உனக்கு இதுவரைக்கும் உண்மையா பக்தி செலுத்தி இருந்தா, என் கணவன் மேல் வைத்திருக்கும் பக்தி உண்மையானா எனக்கு ஒரு மாங்கனியை கொடுன்னு கையை நீட்டினாங்க. அப்போ ஒரு மாங்கனி நீண்டது. இறைவனுடைய கரம் கொண்டு வந்து வச்சாங்க. முன்ன இருக்க கனிக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கே, இது ரொம்ப அருமையா இருக்கே, இதே மாதிரி இன்னொரு மாங்கனி கிடைக்குமா? கணவன் கேட்கிறார். கணவன் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அம்மா ரொம்ப நல்ல பெண், எங்களை மாதிரி எல்லாம் இல்லை. அதனால போறாங்க. இரண்டாவது முறையும் அதே காணம் நீள்கிறது. வேண்டுகிறார். இன்னொரு மாங்கனி வருகிறது. கொண்டு வந்து வைக்கிறார். இடை கண்ணுற்ற அந்த கணவன், இப்படி ஒரு தெய்வ மங்கையோடு என்னால் வாழ இயலாது, ஓடிவிடுகிறார். கணவன் காண வேண்டிய அந்த அழகை மாற்றார் காணக்கூடாது என்ற பதிபக்தியோடும் நம்முடைய பண்பாட்டோடும் அங்க நிற்கிறாங்க திலகவதி. என்னை பேயுருவாக மாற்றிவிடு. மூன்றாவது முறையும் கருணை நடக்கிறது. இறைவனின் கருணை. பேயுருவாக மாறிவிட்டார். கைலை ஈசனை காண கைலைக்கு செல்கிறார். நடந்து செல்லணும். நம்மளால அவ்வளோதான் முடியும். ஆனா திலகவதி அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப பக்தி அவங்களுக்கு. கைலையின் ஈசனை காலால் நடந்து அசிங்கப்படுத்த இயலவில்லை. முடியல அவங்களால. கைகளால் நடக்கிறாங்க. முடியுமா? முடிஞ்சது. அப்போ அந்த சாதாரண திலகவதி காரைக்கால் அம்மையாரான வரலாறு. இதை விட வேற என்னங்க சாதாரண மக்களின் பக்திக்கு ஆதாரம் வேணும்? பக்தின்றது என்ன தெரியுமா? ஒரு சிறு கனியோ பூவோ எடையோ கொண்டு கோவிலுக்கு செல்வது. அது கூட இல்லையா, வெறுங்கையிலேயே செல்லலாம். இப்படிதான் ஐயா நம்ம பக்தியை வளர்த்துக்கலாம். நேரமின்மை காரணமாக பல பக்திகளை நமக்கு எடுத்துக்காட்டுகளாக கூற விரும்பினாலும் இதோடு என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி. ரொம்ப அருமையாக சொன்னாங்க காரைக்கால் அம்மையாரை பற்றி. சிவபெருமான் பார்வதி தேவியோடு இருக்கும்போது திருவாலங்காட்டுக்கு காரைக்கால் அம்மையார் வராங்க. வருகிற போது சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பெற்ற அம்மை கான் என்று சொல்கிறார். அவங்க வர்றது யாரும் பார்வதி தேவி கேட்கும்போது எங்கள் அம்மா வராங்க. சிவபெருமானுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. அதை சொல்லி தான் ஒரு அருளாரரே அவர் அடிக்கிறார். உன்னை நான் அடிப்பேன், கல்லால் அடிப்பேன், பெரம்பு அடிப்பேன், உன்னை கேட்க யார் இருக்கா, நீயே ஒரு அனாதை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சிவபெருமான் தன்னை அம்மான்னு காரைக்கால் அம்மையாரை கூப்பிடுறாங்க. ஏன்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்போ முழுமை அடையும்னா தாய்மை பேர் அடைகிற போது தான் முழுமை அடையும். சிவபெருமான் என்ன நினச்சிருப்பார், நாம் நிகழ்த்திய திருவிளையாடலில் அல்லவா இந்த பெண் கணவனோடு சேர்ந்து வாழ்ந்து தாய்மை பேர் அடைகிற பாக்கியத்தை இழந்துட்டாங்க என்ற குற்ற உணர்ச்சி சிவபெருமானுக்கும் ஒருவேளை இருந்திருக்கலாம். அதனால்தான் தன்னை குழந்தையாக்கி காரைக்கால் அம்மையாரை தாயாக்கி என்னை பெற்ற அம்மைகான் என்று சிவபெருமானே சொல்கிறார் என்றால் அப்பேற்பட்டது உயர்ந்தது நம்முடைய பக்தி என்று அவங்க சொன்னாங்க. ஆனால் ஒரு நுட்பம் என்ன தெரியுங்களா? காரைக்கால் அம்மையாருடைய அந்த பாட்டில் ஒரு வரி வருது, வட திசை தேகமெல்லாம் மனதினுள் கடிது சென்று என்று ஒரு வார்த்தை வருது. கடிது சென்று என்னன்னா, வடக்க உள்ள தேசத்துக்கெல்லாம் நான் ரொம்ப வேகமாக போகணுங்கிறாங்க. கைலாயத்துக்கு அப்படி தான் போகிறாங்க அவங்க. அந்த வார்த்தை தான் அதில் குறிக்குது. அவங்க சொன்ன அந்த இடம் எந்த பட்டணம் தெரியுமா? குலசேகரப்பட்டினம். இந்தியாவிலேயே ராக்கெட் ஏவுதெல்லாம் 2 இடத்துல இருக்குது. ஒன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் 2 இருக்குது. தும்பாவில் இருந்து ஸ்ரீஹரிகோட்டா. அதன் பிறகு இந்தியாவில் எல்லா இடத்தையும் ஆய்வு செஞ்சாங்க. எங்கே ராக்கெட்டை எவ்வளோன்னு பார்த்தா அதுக்கு எத்தனையோ மாநிலங்கள் அந்த ப்ராஜெக்டை தங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வரணும்னா முயற்சிலாம் பண்ணாலும் இந்தியாவினுடைய நிலவியலும் வானியலும் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. எந்த இடத்துல ராக்கெட்டை ஏவுறதுக்கு சரியான இடம் தெரியுங்களா? எந்த இடம்? குலசேகரப்பட்டினம் என்று இன்றைக்கு முடிவாகி இருக்கிறது. குலசேகரப்பட்டினத்தில் மட்டும் ராக்கெட் ஏவுதலை வந்துடுச்சுன்னா இனிமேல் ஸ்ரீஹரிகோட்டாவை இழுத்து மூடிடுவாங்க. ஏன்னா அதை விட 8 டிகிரியில் இருக்குது இது. ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஏவுனீங்கன்னா வடக்க போய் அதுக்கப்புறம் தெற்க திருப்பணும் நீங்கள் ராக்கெட்டை. எரிபொருள் செலவு, நேர செலவு, பல சோதனை பிரச்சனைகள் இருக்குது. இலங்கை வரைக்கும் இலங்கையின் வான்பரப்பு போய் திருப்பணும் நீங்கள். ஆனால் இது அப்படி திருப்பவே வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். ரொம்ப ஈஸி.
பல விதங்களில் நமக்கு வந்து மிச்சம், பொருள் செலவு, பணம் எல்லாம். அதனால் இனிமேல் ராக்கெட்டை ஃபுல்லாக இங்கே தான் ஏவ போகிறாங்கன்னா, அப்பேற்பட்ட தேசத்தின் வல்லரசாக இந்தியா மாறுவதற்கே ஒரு பாடலிலே காரைக்கால் அம்மையார் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட பக்தி நம்முடைய பக்தி என்று யோசிச்சு பாருங்க. அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம்னு இன்றைக்கி நம்ம பெருமையாக பேசுகிறோம். ஆனால் இதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வழிகாட்டி போனவர் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் இல்லையா? உளவார பணி என்று சொல்லி அவர் தானே முதல்ல கோயில் வளாகம் மற்ற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பாரத தேசத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் இல்லையா? ஒரு மன்னனை உண்ணாவிரதம் இருந்து அவன் மனதை மாற்றி வைக்க முடியும் என்ற கொள்கையை இந்த மண்ணிலே நிறுவியவர் அவர். அதை பார்த்து தான் காந்தி கற்றுக்கிட்டார். அகிம்சை என்ற ஆயுதத்தை அவர் கையில் எடுத்தார் என்றால் பாரத தேசத்திற்கே நம்முடைய தென் திசை தான் வழிகாட்டி இருக்கிறது என்றால் அப்பேற்பட்டது உயர்ந்தது பக்தியை காட்டிலும் தொண்டு என்று பார்க்க முடிகிற காரணத்தால் அடுத்து தொண்டுதான் என்ற அணியின் சார்பாக பேசுவதற்காக பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை உங்களது கரகோஷத்துக்கிடையே வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போ மகேஸ்வரி அம்மா சொன்னாங்க பக்தி தான் சிறந்தது அப்படின்னாங்க. ஆனால் அவங்க பேசினது பூரா தொண்டை பற்றி பேசிட்டு போயிட்டாங்க. ஏன்னா பக்தி அப்படின்னு சொல்லி அந்த அன்னை வந்து குழந்தைக்கு பால் ஊட்டினாங்க அப்படிங்க. அந்த பால் ஊட்டுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது எல்லாமே தொண்டு தான், தொண்டில் தான் வந்திருக்கு. கனி கொடுக்கறது, பூ கொடுக்கறது எல்லாமே வந்து தொண்டு தான். இது பக்தின்னு சொல்லி நம்ம அன்னைக்கே வந்து எங்கள் அன்னைக்கு வந்து பேசிட்டு போயிருக்காங்க. பக்தியின் ஆழத்தை காண முடியாது, ஆனால் தொண்டின் ஆழத்தை காண முடியும். ஒருவன் எவ்வளோ தொண்டு செய்கிறான் என்று கணக்கிட முடியும். ஆனால் ஒரு பக்தி இருக்கிறான், இவன் இவ்வளோ பக்தி அப்படிங்கிறத நம்ம எந்த ஆழத்தை எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யாருமே கணிக்க முடியாது. ஏன்னா ஒரு தொண்டு என்பது பிறருக்கு உதவி செய்வது. அது பொருள் கொடுத்தா தான் உதவி செய்கிறது, மற்ற ஏதாவது கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு சின்ன உதவி, அவர் இந்த இடத்துல பல்ல இருக்குன்னு சொன்னாவே அதுவே வந்து ஒரு தொண்டு தான். ஏன்னா உசேன் போல்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மிகச்சிறந்த ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை. அவன் அதை ஜமைக்காங்கிற ஒரு நாட்டில் பிறந்தான். அவனுடைய ஆசிரியர் சொன்னார், நீ நல்லா ஓடுகிறாய், இந்த ஓட்டத்தின் திறனை வளர்த்துக்கொள் அப்படின்னாரு. அவன் அந்த ஆசிரியர் சொன்ன ஒரு காரணத்திற்காக அவன் ஒரு சிறு உதவி செய்தார். அந்த காரணத்திற்காக அவன் ஓட ஆரம்பித்தான். இன்று இந்த உலகத்திலேயே நம்பர் 1 ஓட்டக்கார பந்தயத்தில் ஜெயிக்கிறான் அப்படின்னா அது இந்த ஆசிரியர் செய்த சிறிய தொண்டு என்று இந்த இடத்துல கூற விரும்புகிறேன். அதே போல் இந்த மனிதன் வந்து இறைவனுடைய தேவை பக்தியாக தொண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் தொண்டு தான் சிறந்தது அப்படிங்கிற தலைப்பில் நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோயில் இருட்டடைஞ்சு கிடக்கு. எல்லோரும் வர்றாங்க, சாமி கும்பிட்றாங்க, போகிறாங்க. ஒரு சிறு குழந்தை, ஒரு 5வது வைக்கக்கூடிய ஒரு சிறு பெண், ஒரு சிறுமி அந்த ஏரியாவில் வந்து 5-10 ரூபாயெல்லாம் வசூல் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து ஒரு சின்ன டியூப்லைட் வாங்கி போட்டிருக்கு. இதுதான் வந்து ஒரு தொண்டுங்கிறது. பக்திங்கிறது வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் தொண்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த பக்தியை விட சிறந்தது என்று இந்த இடத்துல கூற விரும்புகிறேன். ஏன்னா கலாம் வந்து மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் மேடையில் பேசும் பொழுது இறந்து விடுகிறார். இவர் எந்த பக்தினாலே அவர் காப்பாற்ற முடியல. ஆனால் அவர் செய்த தொண்டு இன்றைக்கும் அவரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பக்தியை விட தொண்டு சிறந்தது என்பதற்கு கலாம் ஐயாவே ஒரு உதாரணம். ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட வந்து வரம் கேட்கலாம். இந்த பக்தி கோஷ்டியிலேருந்து ஒருத்தர் வர்றான், கடவுள்கிட்ட வரம் கேட்கணும் அப்படின்ட்டு வர்றான். அவன் என்ன சொல்கிறான், 2 வரம் கொடுங்க ஐயா அப்படிங்கிறான். என்ன வர வேண்டும் அப்படின்னு கடவுள் முன்னாடி தோன்றாரு, கேட்குறாரு. 1, நான் தூங்கும் போதே இறக்கணும் அப்படிங்கிறான். சரி தந்தேன் அப்படிங்கிறார். இன்னொரு வரம், நான் தூங்கவே கூடாது அப்படிங்கிறான். இதுதான் இந்த பக்தி கோஷ்டியோட இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு வீடை வந்து பெரிய வீடை கட்டுறான், கிரகப்பிரவேசம் வைக்கிறான். அந்த முதல் நாள் எல்லாருக்கும் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டான். கொடுத்து முடிச்சுட்டு இரவு வர்றான். அன்று கடும் மழை பெய்து வீடு இடிஞ்சு விடுகிறது. வீடு இடுங்கன்னு சோகமாக பார்க்குறான். பார்த்துட்டு பேசாம போய் படுத்துட்டான். மறுநாள் வந்து காலையில் எந்திரிச்சு ஒரு லட்டு வாங்கிட்டு வந்து எல்லார் வீட்டுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்தாங்க என் வீடு இடிஞ்சிருச்சு, இந்தாங்க என் வீடு இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் வந்து தைரியமாக கேட்டான், ஏண்டா உனக்கு எதோ நட்டு கட்டு கலந்துருச்சா, என்ன இவ்வளோ சந்தோஷமாக சொல்கிற அப்படின்னு. இல்லை, அதாவது இந்த வீடு நான் குடிப்பதற்கு முன்னாடி இடிந்து விடுத்து விட்டது. இதுவே நான் குடி போன பின்னாடி இருந்துருந்துச்சுன்னா என்னுடைய குடும்பமே வந்து இறந்துருப்பாங்க. அப்போ நான் செய்யும் தொண்டு என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னா. அதனால்
நாம் செய்கிற தொண்டு தான் வந்து ஒரு மனிதனை வந்து உயர்ந்த நிலைக்கு அடையும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு இருக்கார். இப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் பொருள் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ மற்றவர்களுக்கு நம்ம இருக்கக்கூடிய பொருள்களை மற்றவர்களுக்கு கொடுத்தா தான் நம்ம உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும். பொருளை பூரா நம்ம வச்சுட்டு நான் ரொம்ப பக்தியாக இருக்கேன், எனக்கு வந்து எல்லாமே இருக்குது, நான் கடவுள் மேலே பக்தியாக இருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து கண்ணப்பன் சொல்கிறோம். அவர் தான் வந்து முதல் கண் தானம் பண்ணவர். ஒரு முறை வந்து சிவனை வழிபடுறதுக்கு போகிறாரு. சிவனின் வலது கண்ணில் வந்து ரத்தம் வருது. உடனே என்ன பண்ணார், தன்னுடைய கண்ணை தோண்டி சிவனுக்கு வைக்கிறார். கொஞ்ச நேரத்தில் இடது கண்ணிலையும் வருது. மறு கண்ணையும் காலை அடையாளமாக வைத்துக்கொண்டு கண்ணை தோண்டுகிறார். முதல்ல வந்து இந்த உலகத்திலேயே கண் தானம் செய்த ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தான் இந்த கண்ணப்பன். அப்போ தொண்டு என்பது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. எல்லாம் வழிபட்டுட்டு போயிடுறது ரெண்டாவது, ஆனால் கடவுளுக்கு தொண்டு செய்கிறது தான் வந்து முதல் நிலையாக இருக்கிறது, உயர்ந்த நிலையில் இருக்கிறது. ஏன்னா அந்த கோயிலுக்கு போனால் கூட நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு தான் போகணும். ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ பிள்ளையார் கோயிலுக்கு போனோம்னா ஒரு சுற்றணும், சிவன் கோயிலுக்கு போனோம்னா 3 சுற்றணும், பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா ஒரு 5 முறை சுற்றணும், ஆலமரத்தை 7 முறை சுற்றணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் தொண்டு செய்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. கொடுக்கணும்னு மனம் இருந்தால் போதும், நீங்கள் வந்து உயர்ந்த நிலைக்கு அடையலாம். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னா பிறருக்கு கொடுத்து பாருங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மற்றவங்க பக்தியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து எந்த மகிழ்ச்சியும் கிடையாது, கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அதே போல் வந்து காந்தி வந்து அகிம்சையை போய்த்தார், இயேசு வந்து கருணையை போய்த்தார். அவரிடம் வந்து ஒரு வழக்கு வந்தது. அந்த நாட்டு பிரகாரம் வந்து ஒரு வேசி கூட்டு வந்து முன்னாடி நிறுத்தினாங்க. அந்த வேசியை வந்து கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசு பார்த்தார், கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்றால் கருணை இல்லாதவராகி விடுவார். சரி, அந்த பெண்ணை விட்டு விடலாம் என்றால் அவர் அதாவது அந்த நாட்டு சட்டத்திற்கு எதிராக போய் விடுவார். சிறிது நேரம் யோசித்தார். யோசித்து விட்டு சொன்னார், இங்கே பாருங்க, இந்த கூட்டத்தில் ஒரு பாவம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் கல் எறியலாம் அப்படின்னார். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவர் முதற்கொண்டு கூட்டத்திலிருந்து விலகி சென்று விட்டார்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பாவம் செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த பாவத்தை போக்குவது தான் தொண்டு. தொண்டு செய்தால் பாவம் விலகிவிடும், உயர்ந்த நிலை அடையலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பெறி விடைபெறிய நன்றி, வணக்கம். பக்திதான் என்று பேசுவதற்காக மிகச்சிறந்த ஒரு வளரும் பேச்சாளர் பெருமதிப்பிற்குரிய தேவி அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இறைவனை சரணாகதி அடைவதற்கு பக்தியே தேவை. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா திருநாவுக்கரசர், ஞானசம்பந்த பெருமாள், இவங்க 2 பேரையும் தான் எடுத்துக்கணும். இவங்க 2 பேர்ல யாரு இறைவன் மேல அதிகமா பக்தியா இருக்காங்கன்னு சொல்லி இறைவன் இவங்களுக்கு ஒரு சோதனையை வைக்கிறாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச தானமாகி அன்னதானத்தை செய்ய முன்வராங்க. அப்படி முன்வரும்போது நாவுக்கரசர் ஒரு புறமாகவும் ஞானசம்பந்த பெருமாள் இன்னொரு புறமாகவும் வகுத்து நிற்கிறாங்க. அப்போ நாவுக்கரசர் பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமா வராங்க. நிறைய பேர் அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட முன்வராங்க. ஆனா ஞானசம்பந்த பெருமாள் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. அந்த அன்னதானம் செய்யப்படுற உணவெல்லாம் அப்படியே இருக்கு. இதனால ஞானசம்பந்த பெருமாள் யோசிக்கிறாரு, நாம இறைவன் மேல வச்சிருக்க பக்தி ஒண்ணுதானே, ஆனா ஏன் நாவுக்கரசர் பக்கம் மட்டும் கூட்டம் அதிகமா வராங்க அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பக்தியை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா, வாயால் பாடி இறைவனை துதி செய்வது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது மனதால் வேண்டி பெறுவது, இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை ஞானசம்பந்த பெருமாளும் செஞ்சிருக்காரு, நாவுக்கரசரும் செஞ்சிருக்காரு. 3வது வகை பக்தி உளவார பணி செய்தல். உளவார பணி செய்தல் இதை ஞானசம்பந்த பெருமாள் செஞ்சிருக்காரான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன் இவர் இந்த உளவார பணியை செய்யலன்றதை விட நாவுக்கரசர் தன் முதல் உளவார பணியை எங்கு ஆரம்பிச்சாருன்னா சிதம்பரத்தில் உள்ள நடராஜ கோவில்ல தான். உளவார பணி அப்படின்னா கோவிலை தூய்மைப்படுத்துவது,
தெருக்களை தூய்மைப்படுத்துவது, மக்கள் இருக்கும் இடத்தை தூய்மைப்படுத்துவது. இறைவன் தனக்கு தொண்டு செய்ய சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் தனக்கு தொண்டு செய்ய சொல்லல, மாறாக மக்கள் இருக்கும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டால் இறைவனை அடையலாம்ன்றது நம் முன்னோர் வழி வந்த உண்மை. இதத்தான் நாவுக்கரசரும் பின்பற்றி இருக்காரு. அதனாலதான் மக்களும் இவரை போல பக்தியா இருந்தா இறைவன் அடையலான்னு சொல்லி இவரை பின்பற்றினாங்க. அப்போ பக்தி மட்டும்தான் நம்ம இறைவனிடம் சேர்க்கும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கண்ணம்மா கண்ணம்மான்னு ஒரு பாட்டி இருந்தாலாம். அவ பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா மேல அளவுக்கு அதிகமான பக்தி, நம்பிக்கை கலந்த பக்தி. திரும்பவும் சொல்றேன், நம்பிக்கை கலந்த பக்தி வச்சிருந்தாலாம். அவளுக்கு ஏன் கண்ணம்மான்னு பேர் வந்துச்சுன்னா, கண்ணன் மீது கொண்ட பக்தியின் காரணமா அவளோட பேரையே கண்ணம்மான்னு மாத்திக்கிட்டாலாம். அந்த பக்தியின் வசம் அவன் என்ன பண்றானா, தினமும் கிருஷ்ணர் இருக்கும் குடியை நோக்கி நடப்பாளாம். தினமும் நடந்து போய், கிருஷ்ணா அதிகமா வெண்ணெய சாப்பிட்டாத, அதிகமா வெண்ணெய சாப்பிட்டா உனக்கு வயிறு வலி வரும்பா, அதனால நீ கஷ்டப்படுவப்பா, இது குளிர்காலமா இருக்கு, அதனால நீ போர்வைய போத்திட்டு படு அப்படின்னு இப்படி தினமும் நடந்து போய் சொல்லிட்டு வருவாளாம். இப்படி ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மாக்கு என்ன ஆச்சுன்னா, உஷ்ணம் அதிகமாயிடுச்சு. உஷ்ணம் அதிகமான உடனே பாமாவும் ருக்மணியும் என்ன பண்றாங்க, உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக கிருஷ்ணரோட மேனி முழுக்க சந்தனத்தால பூசி விடுறாங்க. பூசிட்டு மறுநாள் காலையில எழுந்திருச்சு வந்து பார்த்தா கிருஷ்ணரோட மேனி முழுக்க சாணமா இருக்கு. இவங்க உடனே கிருஷ்ணரிடம் போய் கேட்குறாங்க, சுவாமி நேற்று இரவு நான் உங்களுக்கு பூசிட்டு போனது சந்தனமாச்சே, ஆனால் உங்கள் உடல் முழுக்க சாணமா இருக்கே, அது எப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்ணம்மா பாட்டி தான், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பாமாவும் ருக்மணியும் என்ன பண்ணுறாங்க, பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எந்த பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க, கண்ணம்மா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரே புலம்பல். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், என்ன புலம்புவோம்? ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருந்தால், ஐயோ மேம் வரக்கூடாது, இன்னைக்கு ஹோம்ஒர்க் வேற முடிக்கலை, கடவுளே எங்கள் மேம் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்கன்னு புலம்புவோம். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால், இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கக்கூடாது கடவுளேன்னு புலம்புவோம். வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தால் என்ன தெரியுமா நடுவர் அவர்களை புலம்புவாங்க, அடியே மீனாட்சி நேத்து பாத்தியா நம்ம காமாட்சி வீட்டில் ஒரே சண்டையாண்டி, என்னதான் பிரச்சனைனே தெரியல, எனக்கு அது தெரியாம மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு புலம்புவாங்க. மாமியாரா இருந்தா மருமகளை எப்படி குறை சொல்றதுன்னு புலம்புவாங்க, மருமகளா இருந்தா மாமியாரை எப்படி குறை சொல்றதுன்னு புலம்புவாங்க. ஆனா நம்ம கண்ணம்மா பாட்டி என்னன்னு புலம்புறாங்க, தண்ணியில கைய வச்சுட்டு, ஐயோ தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கே கண்ணா நீ பார்த்து குளி, வெந்நீர் வச்சு குளி அப்படின்னு இப்படி எதை தொட்டாலும், கண்ணா நீ அதை பண்ணாத, கண்ணா நீ இதை பண்ணாத, கண்ணா நீ இந்த உடைய போடு, கண்ணா நீ அந்த போர்வையை போத்திக்கோ அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் கண்ணா கிருஷ்ணான்னு மாத்தி சொல்லிக்கிட்டே சமையல் அறையில இருக்க அடுப்பாங்கரைய சாணத்தால மொழிகி விடுறாங்க. அப்படி மொழிகிக்கிட்டே கண்ணான்னு அவங்க பூச அந்த சாணம் எல்லாம் கிருஷ்ணரோட மேனி முழுக்க பூசப்படுது. இப்படி பூசி முடிச்ச மிச்சம் இருக்கும் இல்லையா சாணம், கடைசியா அதை எடுத்து கிருஷ்ணா சமர்ப்பணம்னு அவங்க வீச அந்த சாணம் கிருஷ்ணரோட காதுல போய் அடைச்சிடுது. இதையெல்லாம் பார்த்த பாமாவும் ருக்மணியும் வீட்டுக்கு கிளம்பி வந்து, நம்மளை விட அதிகமான பக்தியை இந்த பாட்டி கொண்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட வந்து, சுவாமி அந்த பாட்டி உங்க மேல வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் அளவுக்கு அதிகமானது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் அந்த பாட்டி கிருஷ்ணரை பார்த்ததே இல்லை, கடவுளை பார்க்காமலேயே இவ்வளோ பக்தியா இருக்க முடியுமான்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு காட்சி அளிக்கலாமே, அவங்க கேட்குற வரத்தை கொடுக்கலாமேன்னு பாமாவும் ருக்மணியும் கிருஷ்ணரிடம் சொல்றாங்க. இந்த சமயத்துல பாமாவும் ருக்மணியும் பாட்டியை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. பாட்டி வரல. உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் கேட்குறாங்க. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, அந்த பாட்டிக்கு உடல் நலம் சரியில்லை, அவங்களோட ஆயுட்காலம் நிறைவடைய போகிறது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பாமாவும் ருக்மணியும் அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அப்போ நம்ம கண்ணம்மா பாட்டி வீட்டுக்கு மேல புஷ்பக விமானம் வருது. புஷ்பக விமானம் அப்படின்னா யாரு புண்ணியம் அதிகமா செஞ்சிருக்காங்களோ அவங்கள தேடி மட்டும்தான் புஷ்பக விமானம் வரும். அந்த புஷ்பக விமானத்துல பாட்டியை அழைச்சிட்டு போறதுக்காக தேவர்களும் வராங்க.
ஆனா பாட்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு தேவர்கள்கிட்டயே வழக்கிடுறாங்க. என்னை விட்டா கண்ணனை பார்த்துக்க இங்க ஆள் கிடையாது, நான் இங்க இருந்தாதான் கண்ணன் நேரத்துக்கு சாப்பிடுவாரு, நேரத்துக்கு தூங்குவாரு, நான் இங்கேயே இருந்து கிருஷ்ணரை வழி நடத்த போறேன் அப்படின்றாங்க. பாத்தீங்களா நடுவர் அவர்களே நம்ம பாட்டியோட நம்பிக்கைய. அதுலேயுமா கிருஷ்ணர் வெண்ணெயை திருடி சாப்பிடுவார். அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, அவருக்கு எட்டாத உயரத்தில் வைக்கணும்னு உரியில் கெட்டி மேலே தொங்க விட்டாங்க. அப்பவும் கிருஷ்ணர் வெண்ணெயை திருடி தின்னார். அவர் எப்போ திருடுறாருன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த உரியில் மணிகளை கெட்டி கோத்து விட்டாங்க. இவர் திருடும் போது அந்த மணி சத்தம் கேட்கும்ல, கேட்கும்போது தெரிஞ்சுக்கலான்னு. கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய கில்லாடி, மணிகிட்ட சொல்லிட்டார், நான் இனிமேல் திருடும் போது சத்தம் போடாமல் அசையாமல் அப்படியே அமைதியாக இருக்கணும், கப்சிப்புன்னு இருக்கணும் அப்படின்ட்டார். சரின்ட்டு மணியும் கேட்டுச்சு. ஏன்னா பெருமாள் சொல்லும்போது கேட்டு தானே ஆகணும், அமைதியாக இருந்துச்சு. இவர் எடுத்து வாயில் போட்டார் பாருங்க வெண்ணெயை, மணி சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் எல்லோரும் தெரிஞ்சு போய் எல்லாம் சுற்றி நின்றுட்டாங்க. கோவம் வந்தது பாருங்கள் கிருஷ்ணனுக்கு. நான் முதல்ல சொன்னா இல்லையா, மணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, ஏன் பண்ண? பெருமாளே, நீ சொன்ன மாதிரி நான் மணி அசையாமல் தான் இருப்பேன், என்னுடைய டியூட்டி அதுதான். ஆனால் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது மணி அசையணுங்கிறது நியதி. அதனால் நீயே சாப்பிட்றத நான் பார்க்கும்போது நான் அசையாமல் எப்படி இருக்க முடியும், அதனால தான் நான் மணி அடித்தேன் அப்படின்ச்சா. கடைசியில் பாட்டியை அழைச்சிட்டு போகிறதுக்கான நேரம் முடிஞ்சிடுச்சு. அதனால் புஷ்பக விமானமும் தானாக உடஞ்சி போச்சு, தேவர்களும் திரும்பி போயிட்டாங்க. இதையெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ண பரமாத்மா பாட்டிக்கு காட்சி அளிக்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, கண்ணம்மா பாட்டியை பார்த்து கேட்குறாரு, உனக்கு தான் சொர்க்கவாசல் திறந்திருக்கே, நீ ஏன் போகலைன்னு. அதுக்கு கண்ணம்மா பாட்டி சொல்கிறாங்க, நான் இங்கேயே இருந்து உன் நாமத்தையே ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் உடனே, உனக்கு என்ன, என் கூடவே இருக்கணும், அதான உன் ஆசை அப்படின்னு சொல்லி கண்ணம்மா பாட்டியை 2 குண்டலமாக மாற்றி காதோடு அணிஞ்சுக்கிறாரு. இப்பையும் கிருஷ்ணரோட காதில் இருக்கும் குண்டலம் யாருன்னு கேட்டால் நம்ம கண்ணம்மா பாட்டின்னு தான் சொல்லுவாங்க. அதனால நம்பிக்கை கலந்த பக்தி இருந்தால் இறைவன் அடையலான்னு ஒரு நல்ல வழியில் வகுத்து காட்டியிருக்காங்க நம்ம கண்ணம்மா பாட்டி. என்னடா இந்த பொண்ணு பக்தின்னு சொன்ன உடனே அந்த காலத்து பக்தியை மட்டும் பேசுதே, ஏன் இந்த காலத்தில் பக்தியே இல்லையான்னு நீங்களாம் யோசிக்கலாம். நடுவர் அவர்களே, நான் ஒரு நாள் காலேஜுக்கு போகலான்னு ஒரு பஸ்ஸில் ஏறினேன். அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் வாங்க சாமி, போங்க சாமி, ஏறுங்க சாமி, படியில் நிற்காதீங்க சாமின்னு அவ்வளோ அன்பாக பேசினார். என்கிட்ட இந்தாங்க சாமி டிக்கெட்டுன்னாரு. நான் உடனே சொன்னேன், ஐயா என்னை சாமின்லாம் சொல்லாதீங்க, என் பேர் தேவி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த கண்டக்டர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க, அவரு சாமிக்கு மாலை போட்டிருக்காருமா, அதனால் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஒரு 40 நாளைக்கு அந்த பஸ்ஸு முழுக்க சாமி சாமின்னு ஒரே மங்களகரமாக இருந்ததுங்கய்யா. 40 நாள் கழித்து அதே பஸ்ஸில் நான் ஏறுறேங்கய்யா. அந்த பஸ்ஸில் பின்னாடி இருந்து ஒரு குரல், டேய் சாவுக்ராக்கி ஏறுடா மேலே அப்படின்னு சொல்லி. என்னடான்னு திரும்பி பார்த்தா அதே கண்டக்டர். அந்த கண்டக்டர் மாலையை கட்டிட்டாரு போல. அவர் பேசுகிற வார்த்தைகளை காதால் கேட்க முடியல. அப்போதான் நினச்சேன், இதுதான் இந்த காலத்து பக்தி அப்படின்னு. இப்படித்தான் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ண பரமாத்மா மேலே அதீத பக்தி கொண்டு அவர் வழி நடந்தாங்க. அப்படி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பேச்சு வாக்கில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாருன்னா, என்னை யாராலையும் கட்டி போட முடியாது, என்னை ஒருவராலும் கட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருவரான சகாதேவன் என்ன பண்றாரு, என்னால உங்களை கட்டி போட முடியும் சுவாமி அப்படின்னு சொல்ல, கிருஷ்ண பரமாத்மா உன்னால முடிஞ்சா என்னை கட்டி போடுன்னு சொல்லி விஸ்வரூபம் எடுத்து வானளவு உயர்ந்து நிற்கிறாரு. இதையெல்லாம் பார்த்த சகாதேவன் அவர் இருக்கிற இடத்துலயே அமர்ந்து கிருஷ்ண பரமாத்மாவையே நோக்கி பிரார்த்தனை ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவர் பிரார்த்தனை செய்யற வேளையில பல தடங்கள் வந்தும் அவர் பிரார்த்தனையை மட்டும் நிறுத்தவே இல்லை. இதையெல்லாம் பார்த்த கிருஷ்ண பரமாத்மா மனமுருகி சகாதேவனை நோக்கி, சகாதேவா, உன் அன்பு கலந்த பக்தியை பார்த்து நான் திகைச்சு போயிட்டேன். தான் பெரிய ஆளுன்னு நான் தலகணத்துல இருந்தேன். ஆனா உன் பக்தியில என்னை நீ கட்டி போட்டுட்ட, நான் தோத்து போயிட்டேன். உன் பக்தியால மனமுருகி நிக்கிற என்னை கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, அன்பு கலந்த பக்தி இருந்தா மனுஷனை மட்டும் இல்ல இறைவனையே கட்டி போட முடியும். எனவே என்னோட கருத்து என்னன்னா, இறைவனை அடைய தேவை பக்தியே பக்தியே பக்தியே. நன்றி. வழக்கமாக ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதா இருந்தால் விசில் ஊதுவாங்க இல்லையா, ரெஃப்ரியோ அம்பையர் ஊதுவாங்க. மகாபாரத யுத்தம் நடக்கும்போது அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, சங்கு ஊதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார் அதை ஊதலாம்?
பாண்டவர்களில் தர்மம் ஊதலாம், அவன் தான் மூத்தவன். இல்லைன்னா அர்ஜுனன் ஊதலாம், ஏன்னா அவனுடைய காண்டிபத்தை நம்பி தான் மகாபாரத போரே இருக்குது. இல்லை பீமன் ஊதலாம், அவன் பலசாலி. இல்லை நகுலனோ சகாதேவனோ ஊதலாம், அவனும் ஊதலை. அந்த பக்கம் துரியோதனம் ஊதலாம், துரோணர் ஊதலாம், கிருபாச்சாரியார் ஊதலாம், அவங்க யாராவது ஊதலாம், பீஷ்மர் ஊதலாம், அவங்க யாரும் ஊதலை. வண்டி ஓட்ட போன டிரைவர், கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி வண்டி ஓட்ட போன ஆள் யார்? கிருஷ்ணன். ஆனால் அவர் ஊதுறார். ஏன்? எவனுக்கு எப்போ சங்கு ஊதணும்னு கிருஷ்ணனுக்கு தான் தெரியும். கிருஷ்ண பரமாத்மா சும்மா ஒன்றும் தேர் ஓட்டியா போல. அந்த பக்கம் கர்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சல்லியன் தேர் ஓட்டுறான். அவனை துரியோதனை என்ன சொல்லி கூட்டிருந்தான் தெரியுமா? அந்த பக்கம் பாரு அர்ஜுனன், இந்த பக்கம் பாரு கர்ணன், அந்த பக்கம் அர்ஜுனனுக்கு யார் பாரு கிருஷ்ணன், இந்த பக்கம் நீ தேர் ஓட்டினா நீ கிருஷ்ணன் ஈக்குவல் அப்படின்னா. அதுக்கு ஆசைப்பட்டு வந்தான் அந்த பையன் இல்லையா? அந்த மாதிரி எப்படியெல்லாம் பக்தி இருக்குங்கிறது ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. மனிதன் இறைவனை அடைய தேவை தொண்டுதான் என்று பேசுவதற்காக சேவியர் ஆக்னல் ஐடா அவர்கள் வந்திருக்கிறார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்கி இன்று என்னை இந்த அவையில் முந்தியிருக்கச் செய்த என் தந்தையினுடைய அடிபணிந்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியினரை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகின்றது. இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே, இவர் ஏதும் அறியாரடி. ஆம், குடும்பத்தினரும் உறவினர்களும் இவர்களுடைய சேவைக்காக காத்து கொண்டிருக்க இவர்களோ இறைவனை தேடி கோவில் கோவிலாக அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரணியில் பேசிய சகோதரி தேவி மிகவும் சிறப்பாக பேசினார்கள். எங்களுடைய அணிக்கு அவர் ரொம்ப அழகா வலு சேர்த்தார்கள். ரொம்ப அழகா சொன்னாங்க. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அன்னதானம் செய்தார்கள். ஆனால் இறைவன் திருஞான சம்பந்தரினுடைய தானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாவுக்கரசரினுடைய தானத்தையே ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் நாவுக்கரசர் இறைவனுக்கு தொண்டாற்றவில்லை, இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய மக்களுக்கு தொண்டாற்றினார். அதனால் அவருடைய தொண்டை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னார். மிகவும் சரி. திருநாவுக்கரசர் இறைவனுக்காக செய்த இந்த தொண்டின் காரணமாகத்தான் கையிலையில் இறைவன் காட்சியை காண்பதற்காக புறப்பட்ட பொழுது, இறைவனே நீ எனக்கு தொண்டு செய்து செய்து உடல் இழைத்து விட்டாய், என்னை தேடி நீ இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமில்லை, நானே உன்னை தேடி வந்து விடுகின்றேன் என்று திருநாவுக்கரசரை சந்திப்பதற்காக சிவபெருமானே வந்து விடுகின்றார். ஆக இறைவனுக்கு தொண்டு செய்தோம் என்றால் இறைவனே நம்மை தேடி வந்து விடுவார் என்பதை மிகவும் அழகாக சகோதரி எங்களுக்கு உரைத்தார். நடுவர் அவர்களே, தொண்டு என்று சொன்னவுடன் முதலில் பேசிய சகோதரி ஒவ்வொரு பக்தியை பற்றி ஒவ்வொருவராக அடுக்கிக் கொண்டே சென்றார். அதில் திலகவதியார் பற்றி பேசினார். திலகவதியார் பக்தியின் மூலமாக மாங்கனியை பெற்றார். ஆனால் திலகவதியார் விரும்பியது எதை? தன்னுடைய கணவனுக்கு தான் தொண்டு செய்ய வேண்டும் என்பதைத்தான் அங்கே திலகவதியார் விரும்பினார். நடுவர் அவர்களே, இன்றைக்கு பக்தி என்பது புலம்பலாக மாறிவிட்டது. பக்தி, சிறந்த பக்தி என்பது ஆழ்வாள்களோடும் நாயன்மார்களோடும் முடிந்து விட்டது. இன்னைக்கு கடவுள்கிட்ட போய் புலம்புறோம், எனக்கு அதை கொடு இதை கொடு, யாசிக்கின்றோம். அரசு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய மனுக்களை விட கடவுளினுடைய சன்னிதானங்களுக்கு செல்லக்கூடிய மனுக்களே ஏராளமாக இருக்கின்றது. நடுவர் அவர்களே, கடவுளே எந்த மனுவை பிரிச்சு பார்த்து யாருக்கு எதை செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றார். தொண்டு என்றவுடன் எனக்கு அன்னை தெரசா நினைவுக்கு வருகின்றார். வெளிநாட்டிலிருந்து இந்திய மக்களுக்கு சேவை செய்வதற்காக இந்தியாவிற்குள் வந்த அன்னை தெரசா கன்னியாஸ்திரி மடத்தில் உட்கார்ந்து இறைவனுக்காக ஜெபித்து கொண்டிருப்பதை விரும்பவில்லை. கல்கத்தா மாநகர வீதியிலே அவர் வருகின்ற பொழுது அனாதைகளையும் ஆதரவற்றவர்களையும் தொழுநோயாளிகளையும் காண்கின்ற பொழுது, இத்தனை பேர் என்னுடைய தொண்டுக்காக காத்திருக்கின்ற பொழுது இந்த தொண்டு செய்யாமல் ஒரு அறைக்குள் அடைந்து நான் இறைவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்து எந்த பலனும் இல்லை என்று எண்ணி கன்னியாஸ்திரி மடத்தை விட்டு வெளியே வந்து தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுடைய புண்ணுக்கு மருந்திட்டு துடைத்து சேவை செய்கின்றார். அதனால்தான் அன்னை என்று நிலைக்கு உயர்ந்து புனிதை என்ற நிலையையும் பெற்றார். ஆக தொண்டு செய்தால்
இறைவனை அடையலாம் என்பதற்கு அன்னை தெரசா மிகச்சிறந்த உதாரணம். அதனால தான் ஒரு கவிஞர் சொன்னார், கருவுற்றிருந்தால் 1-2 குழந்தைக்குத்தான் தாயாகி இருப்பாய், கருணையுற்றதால் அகிலத்துக்கே தாயானாய் என்று சொன்னார். உலகத்தில் எந்த மனிதனும் இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா விசா இல்லாமல் போக முடியாது. ஆனால் உலகத்தில் எல்லா நாட்டு கதவுகளும் திறக்கப்பட்டது அன்னை தெரசா என்ற ஒரு உத்தம பெண்மணிக்குத்தான் என்பதை நாம் பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம். மிகவும் சரி நடுவர் அவர்களே. இந்த இடத்தில் எனக்கு தொண்டு என்றவுடன் ஒரு கதை நினைவுக்கு வருகின்றது. திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளுக்கு சேவை செய்வது வழக்கம். அப்படி சேவிக்கின்ற பொழுது தன்னுடைய சீடர்கள் அவரிடம் கூறக்கூடிய விஷயங்களை கேட்டு அவர்களுக்கு விடை சொல்வதும் வழக்கம். அப்படி ஒரு நாள் ஒரு சீடன் திருக்கச்சி நம்பிகளிடம் வந்து, குருவே, நான் சொர்க்கத்துக்கு போவனா இல்லையான்னு கொஞ்சம் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன்னு சொல்றாரு. உடனே திருக்கச்சி நம்பிகளும் அடுத்த நாள் பெருமாளிடம் கேட்கின்றார். பெருமாள் சொல்றாரு, நிச்சயமா உன்னுடைய சீடன் சொர்க்கத்திற்கு செல்வான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் சீடனிடம் இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்கின்றார். இதை கேட்டு சீடனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இருந்தாலும் அவனுக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்ன கேட்குறான் அப்படின்னா, எல்லாம் சரி குருவே, நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், ஆனால் அங்கே நீங்கள் இருந்தால் தானே நான் உங்களுக்கு சேவை செய்ய முடியும், நீங்கள் அந்த சொர்க்கத்தில் இருப்பீங்களான்னு கேட்குறாரு. உடனே திருக்கச்சி நம்பிகளுக்கு சிரிப்பே வந்துடுது. என்னுடைய சீடன் நீ, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் போது எனக்கு சொர்க்கம் கிடைக்காதா அப்படின்ட்டு மனதிற்குள் சிரித்து கொண்டே, இருந்தாலும் கடவுளை கேட்டுருவோமே அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் கேட்குறாரு. கடவுளே, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான். உடனே பெருமாள் சொல்றாரு, உனக்கா சொர்க்கமா? எதுக்கு? நீ என்ன செய்த நான் உனக்கு சொர்க்கம் தர்றதுக்கு? உன்னுடைய சீடனுக்கு நான் சொர்க்கம் கொடுத்திருக்கின்றேன் என்றால் அவன் உனக்கு பணிவிடை செய்தான், உனக்கு தொண்டு செய்தான், உன்னுடைய வேட்டியை அவன் துவைத்து போட்டான், உனக்கு விறகு வெட்டி கொடுத்தான். நீ யாருக்கு என்ன தொண்டு செய்த நான் உனக்கு சொர்க்கம் தர்றதுக்குன்னு கேட்கிறாரு. உடனே நம்பிகள் அழுதே விடுகின்றார். அப்போதான் அவருக்கு ஒன்று புரிகின்றது. இறைவனினுடைய பாதத்தை மட்டுமே பக்தியோடு பற்றி கொண்டே இருக்கின்ற பொழுது நான் இறைவனை அடைய முடியாது. இறை பக்தனுக்கு நான் தொண்டு செய்கின்ற பொழுதுதான் நான் இறைவனை அடைய முடியும் என்பதை உணர்ந்து உடனே தன்னுடைய பக்தனினுடைய வீட்டிற்கு சென்று அவனுடைய வேட்டியை துவைத்து அவனுடைய மாட்டிற்கு பணிவிடை செய்து தொண்டு செய்கின்றார். ஆக நடுவர் அவர்களே, தொண்டு செய்வதன் மூலமாக மட்டுமே இறைவனை அடைய முடியும். பாரதி அழகாக கூறுகின்றான், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மானிடர்க்கெல்லாம், பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று. ஆம், இதைத்தானே நடுவர் அவர்களே வள்ளலார் செய்தார். சத்திய தர்மசாலையை நிறுவி பசியோடு இருந்த ஏழைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தார். ஸ்ரீ அரவிந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் எத்தனையோ கிறிஸ்தவ மிஷனரிகளும் இன்றும் கல்வி பணியாற்றி கொண்டிருக்கின்றது என்றால் இதை அடிப்படையாக வைத்துத்தான் நடுவர் அவர்களே. கடவுளர்களே தொண்டைத்தான் விரும்பினார்கள் நடுவர் அவர்களே. மகாபாரதத்திலே கிருஷ்ணர் அதர்மத்தை தோற்கடித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பாண்டவர்களுக்கு தொண்டு செய்கின்றான். ராமாயணத்திலே ராமனுக்கு அனுமன் தொண்டின் மூலமாக சீதையை மீட்டு கொண்டு வந்து கொடுக்கின்றான். அனுமன் தொண்டு செய்திருக்கவில்லை என்றால் சீதை லங்கையில் இருந்து மீட்கப்பட்டிருக்க மாட்டாள் நடுவர் அவர்களே. குகன் ராமன் கங்கை கரையிலே அமர்ந்திருக்கின்றான் என்ற செய்தியை கேட்டவுடன் ராமன் கடவுள் என்று தெரிந்தும் மீனை கொண்டு ஓடி வருகின்றான், ராமனினுடைய பசியாற்றி அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக. இப்படி தொண்டு செய்ததால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் என்பதை இறை தூதர்களே நமக்கு உணர்த்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள் நடுவர் அவர்களே. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்கின்றார்கள். ஏழைகளுக்கு செய்த போதெல்லாம் அதை எனக்கே செய்தீர்கள். கடவுள் சொல்றாரு, நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுக்க கொடுத்தீர்கள். நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். ஆக எனக்கு எனக்கு என்று கடவுள் இங்கு சொல்வது தனக்கு கிடைத்ததாக சொல்லவில்லை. எனக்கென்று நீ இன்னொருவனுக்கு தொண்டு செய்கின்ற பொழுதுதான் நீ என்னை அடைய முடியும் என்பதை இங்கே இறை தூதுவர்களே நமக்கு உணர்த்துகின்றார்கள் நடுவர் அவர்களே. அடுத்ததாக, தாயின் சேவையில் வாழ்வை தொடங்குகிறவன் தர்மம் தவறி ஒரு நாளும் போக மாட்டான் நடுவர் அவர்களே. இறுதியில் அவன் தெய்வத்தோடு ஐக்கியமாகி விடுகின்றான். உலகத்திற்கு அவனே தெய்வமாகவும் காட்சியளிக்கின்றான்.
விவிலியத்திலே இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களினுடைய பாதங்களை தொட்டு கழுவுகின்றார். நீங்க எல்லாரும் எல்லாருடைய பாதத்தையும் தொட்டு கழுவுங்கன்னு அவர் சொல்லலங்க. பாதம் கழுவுதல் என்பது நமக்கு கீழ் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நாம் தொண்டு செய்வது. நான் செய்கின்ற இதே தொண்டை மக்களே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்பதை இங்கே இயேசுநாதர் நமக்கு உணர்த்துகின்றார். ஆக அன்னை தெரசாவை போல, இயேசுநாதரை போல, வள்ளலாரை போல, ராமனை போல நாமும் மக்களுக்கு தொண்டு செய்து மனிதநேயத்தை வளர்க்க பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேவியர் ஆக்னல் அம்மையார் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. அதாவது வள்ளலாரை பற்றி சொன்னாங்க. நெருப்பால் அணைக்க முடியுமா? நெருப்பால் அணைக்க முடியுங்கிறத உலகத்துக்கு உணர்த்தியவர் வள்ளலார். பசிப்பினி என்று வயிற்றிலே எரிகிற அந்த நெருப்பை சாதம் உருவாக்கி வடிக்கக்கூடிய அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய நெருப்பின் மூலமாக வயிற்றில் எரிகிற நெருப்பை நெருப்பால் அணைத்து காட்டிய ஒரு மாபெரும் துருவ நட்சத்திரம் என்று சொல்லலாம் அவரை. அது மட்டும் இல்லாமல் குகன் ராமர் இறைவனுடைய அவதாரமாக இருந்தாலும் அவன் மீனையும் தேனையும் கொண்டு போய் கொடுத்தான்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? தேனு எது சுவை தெரியுமா? கொம்பு தேன் சுவை. அது உச்சத்தில் இருக்கும். மீன் எங்கே இருக்கும்? நீரினுடைய ஆழத்தில் இருக்கும். ராமா, உன் மீது வைத்திருக்கிற அன்பு ஆழமானது, உன் மீது நான் வைத்திருக்கிற மரியாதை உயர்ந்தது என்பதனால தான். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன தெரியுமா? மேலே உள்ளது கீழே உள்ளது ரெண்டையும் கொடுத்துட்டா என்ன அர்த்தம்னா, எல்லாமே உனக்கு தான் ராமா, இது டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி ரெண்டு தான் சிம்பாலிக்காக கொடுக்குறாருன்னா சகலத்தையும் கொடுத்துருக்கிறார் என்பதை சிறப்பாக சொன்னாங்க. மிகச்சிறந்த வளர்ந்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு நல்ல பேச்சாளர் திரு எபனேசன் அவர்கள் இப்பொழுது வருகிறார்கள். மனிதன் இறைவனை அடைய தேவை பக்திதான் என்று பேசுவதற்காக அவர் வருகிறார். என் காதலிக்கு வணக்கம். தமிழைச் சொன்னேன். தமிழே, என் உயிரே, என் சாவிலும் உனைபடித்து சாதல் வேண்டும். என் சாம்பலும் தமிழென உன் பெயரை சொல்ல வேண்டும். உனக்கே என் தலைவணக்கம் என்றென்றுமே. மிகச்சிறந்த பக்திமானாய், பேச்சுலகின் சக்திமானாய் வீற்றிருக்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே, வெற்றி வாகை சூட இருக்கின்ற என் அணியினரே, அரளி மரத்தில் அமிழ்தம் கிடைக்கிறது என்பது போல் பேச வந்திருக்கின்ற எதிரணியினரே, நிறைந்திருக்கின்ற மெகா தொலைக்காட்சியின் நேயர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை கனிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, பக்தி இல்லாத தொண்டு என்பது துடுப்பு இல்லாத படகு போன்றது. அது காற்றுக்கு இப்படி அப்படி ஆடலாம், ஆனால் நிச்சயமாய் கரையை வந்து சேராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியனோ சந்திரனோ சும்மா இருக்கிறப்போ விளக்கு கேட்டுச்சான் விளம்பரம். அப்படித்தான் நடுவர் அவர்களே எதிரணியினுடைய பேச்சு இருக்கின்றது. இறைவன் என்கின்ற மரத்திற்கு பக்தி என்கின்ற நீரோட்டம் இல்லை என்றால் தொண்டு என்கின்ற பூ பூக்காது என்பதை எதிரணியினர் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொன்றால் சிறப்பு பெறுகிறது. இப்போ உதாரணமாக அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்களே. பொருளாதாரத்தில் சிறந்தவர்கள் யார் என்றால் அமெரிக்கர்கள் என்று சொல்லுவார்கள். சுறுசுறுப்பில் சிறந்தவர்கள் யார் என்றால் ஜப்பானியர்களை சொல்லுவார்கள். தொழில் புரட்சியில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் சீனாவை சார்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் பக்தியில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் இந்தியர்கள் என்று இந்த உலகமே கையை காட்டுகிறது. என்றால் பக்தியில் நம்ம எந்த அளவுக்கு சிறந்திருக்கோம். அதனால தானே நம்ம முன்னோர்கள் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறினார்கள். இதெல்லாம் விட்டுட்டு சோத்துல முழு பூசணிக்காவை மறைக்க இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கின்ற எதிரணியினரை நான் என்ன சொல்கிறது நடுவர் அவர்களே? தொண்டுனால ஒருவன் இறைவனை அடைய முடியும் என்றால், இன்னைக்கு ஊரில் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணுறவன் கடைசி காலத்தில் அவங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் கொண்டு எல்லா தொண்டையும் செய்துவிட்டு அவன் இறையை அடைய முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்கிறார், பிறப்பின் பயன் யாதென கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் படைத்தான். கல்வி என்பது யாதென கேட்டேன் கற்றுப்பார் என்று இறைவன் படைத்தான். மனையால் சுகம் யாதென கேட்டேன் மணந்துபார் என்று இறைவன் படைத்தான். மக்கட்பேறு யாதென கேட்டேன் பெற்றுப்பார் என்று இறைவன் படைத்தான். இறப்பு என்பது யாதென கேட்டேன் இறந்துபார் என்று இறைவன் படைத்தான். இப்போ பக்தன் கேட்குறான், அத்தனையும் அனுபவித்தேன் நான் அறிய இறைவனே நீ எதற்கென்றேன், அந்த அனுபவமே நான் தான் என்றான் இறைவன். அப்படி இன்னைக்கு எல்லா வாழ்க்கையின் அனுபவத்தையும் கற்றுக் கொடுப்பவர் நமக்கு இறைவன் தானே.
அதனால தான் பாரதி ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பக்தி உடையார் காரியத்தில் பதறார். இந்த அம்மா வேற, வாசக்கட்டு பெருங்காயன்னானா வால்பாறை வெங்காயன்னானா. விவிலியம் ரொம்ப அழகாக சொல்லிச்சு, நிறைய கதைகளை கூறினார்கள். ஆனால் அதே விவிலியத்தில் மார்த்தாலும் மரியாளும் இயேசுபிரானின் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லா வேலைகளையும் ஓடி செய்த மார்த்தாளை குறித்து கர்த்தர் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் தன் பக்கத்திலே பக்தியாய் அமர்ந்திருந்த மரியாளை பார்த்து இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று இயேசுபிரானே சொல்கின்றார் என்றால் அந்த பக்தி தானையா முக்கியம். அன்னை தெரேசாவை பற்றி கூறினீர்கள். ஆம், அந்த அன்னை தெரேசாவை ஒரு சிறந்த சமூக சேவையாக உருவாக்கியது யார்? அவங்க ஒரு கிறிஸ்தவ மத துறவி. அந்த பக்தியின் நெறிபாட்டினால் தானே இன்று தொண்டு உள்ளமாக நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நடுவர் அவர்களே, எங்கள் கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒட்டிக்கிச்சான் ஒற்றை குச்சி, அதை கட்டிக்கிச்சான் கரப்பாம்பூச்சி. அப்படிதான் இருக்கின்றது இன்று எதிரணியினருடைய பேச்சு. இன்னைக்கு பாருங்க, தொண்டுல என்னைக்குமே செல்ஃபிஷ் இருக்கக்கூடாது. ஆமா தானே நடுவர் அவர்களே? தொண்டுல என்னைக்குமே செல்ஃபிஷ் இருக்கக்கூடாது. ஆனால் இன்று இவர்களுடைய தொண்டு எங்கிருக்கிறது தெரியுமா? செல்ஃபியில் தான் இருக்கிறது. இவங்க எடுக்கிற செல்ஃபியில தான் இன்னைக்கு தொண்டு இருக்கிறது. இந்த கை கொடுப்பது இந்த கைக்கு தெரியக்கூடாது என்று நம்முடைய மறை நூல்கள் சொல்கின்றன. ஆனால் இன்று ஒரு உதவியை செய்துவிட்டு செல்ஃபி எடுத்து ஊரூராய் காட்டுகின்ற இவருடைய தொண்டா இவர்கள் இறைநிலைக்கு கூட்டி சொல்லும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கலாம் ஐயா கிட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, இந்த நாட்டில் மத நல்லிணக்கம் எப்படி இருக்கிறது என்று கேட்கும்பொழுது ரொம்ப அழகாக சொன்னார், இந்துக்களின் அடையாளமான குத்துவிளக்கை கிறிஸ்தவர்களின் அடையாளமாக இருக்கின்ற மெழுகுவத்தியை கொண்டு இஸ்லாமியாகிய நான் தீப ஒளி ஏற்றுகின்றேன் என்றால் இதைவிட என் நாட்டின் மத நல்லிணக்கத்திற்கு எது சான்றுன்னு கேட்டார். அப்படிப்பட்ட மத நல்லிணக்கணம் தானே இன்னைக்கு அன்பை போதிக்கின்றது. அதனால தான் ரொம்ப தெளிவாய் நமக்கு சொல்கின்றார்கள், பக்தி என்பது என்ன என்ற கேள்விக்கு மிக அழகாய் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார், பக்தி என்பது வேறு ஒன்றும் இல்லை, பக்தி தான் ஒழுக்கம் என்று. இன்னைக்கு கண்ணப்பனை பற்றி ரொம்ப அழகாக பேசுனாங்க. கண்ணப்பருடைய வாழ்க்கையில் நல்லா யோசிச்சு பார்க்கணும் நடுவர் அவர்களே. தினமும் ஆகம விதிப்படி தொண்டு செய்த சிவகோசாரியாருக்கு கடவுள் காட்சி தரவில்லை. ஆனால் காதலாகி கசிந்துருகு அதே இடத்தில் இருந்த கண்ணப்பருக்கு காட்சி அளித்தார் என்றால் அதுதான் முக்கியம், அதுதான் பக்தி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி விவிலியத்திலிருந்து நிறைய கதைகளை சொன்னார்கள். ஆனால் பக்தி நிலை மாறாமல் என்ற தானியேல், பக்தி நிலையால் இறப்பே காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக், இவர்களெல்லாம் பக்திக்கு சான்று என்பதை மறந்துவிடக்கூடாது எதிரணியினர். அதே மாதிரி தன்னுடைய பிள்ளையை எனக்கு நீ தகன பலியாய் கொடு என்ற போதும் துணிந்து இப்ராஹிம் கொண்டு வருகின்றார். நீ நிறுத்து என்று உன் பக்தியை சோதித்து இன்று ஈகை திருநாளாய் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றமே. இப்படி எல்லா மதங்களும் எல்லா நிலைகளிலும் நமக்கு பக்தியின் வைராக்கியத்தை தானே கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பண்டிகைலாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே? கறி சாப்பிட்றதுக்கா, பலகாரம் சாப்பிட்றதுக்கா? நிச்சயமா கிடையாது. பண்டிகை என்பது என்ன? அது பக்தியின் வெளிப்பாடு. 40 நாள் பூஜை, புரட்டாசி மாதம் நோன்பு, இதெல்லாம் எதை நமக்கு காட்டுகிறது? நீ பக்தியில் தேர வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகின்றது. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு திருமணம், ஒரு நல்ல காரியம் என்றாலும் கூட முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுள் பெயரை போட்டு தானே துணை என்று ஆரம்பிக்கிறோம். இப்படிப்பட்ட பக்தி இல்லை என்றால் நம்முடைய தொண்டு கட்டாயமாக என்ன பண்ணோம்? துவண்டே போகும். அதனால தான் ரொம்ப அழகாய் சொல்லி வைத்தார்கள், நோயுளான் வாயுளான். எப்போ தெரியுமா பக்தி வரும்? இதை இவரால் மறுக்க முடியுமா? நோய் வந்தால் பக்தி வரும், வறுமை வந்தால் பக்தி வரும், எக்ஸாம் போகும்போது பக்தி வரும், கவலை வந்தால் பக்தி வரும். இந்த பக்தி வரும்பொழுதெல்லாம் கடவுள் பயம் வரும், கடவுள் பயம் வரும்பொழுதெல்லாம் கடவுள் மேல் தன்னம்பிக்கை வரும். அவர்தான் இறை நாமத்தை அடைய முடியும். இறுதியாக நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. அட கடலெண்ண வேப்பண்ண விளக்கண்ண எவன் எப்படி போனா எனக்கென்ன என்று எண்ணாமல் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒரு உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற வாக்கிற்கிணங்க நல்லார் பக்தியை கொண்டு ஜெபிக்கின்ற வேண்டுதல்களால் தான் இந்த உலகம் நிலை பெற்று கொண்டிருக்கிறது, இந்த உலகம் இதுவரை சுழன்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இறைவனை அடைய வேண்டும் என்றால் இன்றைய சூழல் மட்டுமல்ல, என்றைய சூழலும் தொண்டை மிஞ்சி நிற்கிறது பக்தி என கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம். தொண்டுதான் பேசுறதுக்கு காஞ்சிபுரம் மண்ணிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார். காஞ்சி தமிழ் உழவன் அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். தலைப்பு, மனிதன் இறைவனை அடைய தேவை பக்தியா தொண்டா
சந்தேகமே இல்லை, தொண்டுதான். தொண்டு என்ற தலைப்பில் எனது அணிக்காக வலு சேர்க்க உங்கள் முன்னே காஞ்சி தமிழ் வளவன். என்னதான் எதிரியாக இருந்தாலும் என் எதிரி அணியினருக்கும் எனது அணியினுக்கு வலு சேர்த்த எங்கள் அணியினருக்கும் தமிழ் வணக்கம். ஆன்றோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, மெகா டிவியின் நேயர்களே, நல்வாழ்த்துக்கள். ஐயா, பட்டிமன்ற தலைப்பில் கடவுளாண்டை எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி பக்தின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னுட்டு கனவு கண்டிருக்காங்க. வான்புகழ் வள்ளுவன் சொல்லுகிறார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா, மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின். நீங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீண்ட சடமுடியும் மீசையும் தாடியும் வச்சிருக்க தேவையில்லப்பா. இந்த உலகத்தில் எது கெட்டதுன்னு இருக்குதோ அதை விட்டுட்டு அரசியலில் செய்யி, தான தர்மம் செய்யி, அதுவே இறைவனை அடையும் வழி அப்படின்னு தெய்வப்புலவரே சொல்றாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னென்ன என்ற ஒரு திரைப்படத்தில் பாடியிருப்பார், கடவுள் ஏன் கல்லானான், கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நடுவரையா, கடவுள் கல்லா இருக்கிறாரு, ஏன் மனுஷங்கள்லாம் கல்லாய் போட்டாங்க. இன்னைக்கு கடவுள் கல்லா இல்ல, எல்லாம் பிளாஸ்டிக்கா இருக்காரு. நன்றாக உணர்ந்திருக்கிறீர்கள். அந்த கல்லாய் போயிட்டது எதனால? பக்தி என்பது சுயநலம். ஒரு மனுஷன் என்ன வேண்டுவான்? நான் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அப்படித்தானே சொல்லுவான். ஆனா எங்களுடைய தொண்டு சுயநலமற்றது. மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய தொண்டு அது மகேசனையே அடையும். இதை எதிரணியினர் புரிஞ்சுக்கணும். கபிலவஸ்து மாயாவதி சுத்தோதனருக்கு பிறந்த ஒரே மகன், ஒப்பற்ற மகன். அவனுக்கு இல்லாத வசதிகளே இல்லை, அத்துணை வசதிகளையும் அந்த மாளிகையில் கிடைத்தது. அவர் பிறந்தப்ப ஒரு ஜோதிடர் சொல்றாரு, இவருடைய 39வது வயசுல தனது நாட்டை விட்டு வெளியே சென்று விடுவார். அதனால் அந்த சுத்தோதனர் அனைத்து வசதிகளையும் அந்த இளவரசனுக்கு செய்கிறார். அவருடைய திருமணமும் முடியுது. அவர் யோசிக்கிறார், யோசிப்போம் இல்லை, நாங்களும் யோசிப்போம் இல்லை, ஏன் இந்த மாளிகையிலே அடைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று அவர் தனது தந்தையிடம் வினவி ஊர்வலம் செல்ல புறப்படுகிறார். அங்கே அவர் கண்ட காட்சி 3: பிணி, மூப்பு, சாவு. அவருக்கு ஒண்ணுமே விளங்கல, அந்த தேர்ப்பாகனுக்கும் விளங்கல. அன்று இரவு முழுவதும் யோசித்து இதற்கு விடை காணவே தனது மனைவி, தன்னுடைய குழந்தை, மாளிகை அத்துணையும் விட்டு போறாரு. எதுக்கு? கயா என்ற இடத்துல போதி மரத்தடியில அவருக்கு ஞானம் பிறக்குது. ஆசையை ஒழிக்கணும், அன்பா நடக்கணும். இதை உலக மக்கள் அத்துணை பேருக்கு சொல்றாரு இல்லையா? இது தொண்டு தானே. இந்த தொண்டையை தான் நாங்க வலியுறுத்துறோம். நடுவர் ஐயா, ஆசிரியர்கள் செய்யும் தொண்டு அளப்பரியது. எப்படின்னா, அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஆசிரியர்களுடைய செய்கிற தொண்டு ஒரு மாணவனை மருத்துவ வல்லுநராகவும் விஞ்ஞானியாகவும் பொறியியல் வல்லுநராக மாற்றுறாருனாக்கா இதை பார்த்து ஆண்டவன் அங்கே குளிர்ந்து அவனை ஏற்றுப்பாங்க. அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், பக்தி என்பது சுயநலம், தொண்டு என்பது பொதுநலம். இப்படி பள்ளிக்கூடத்தில் பற்றி ஆசிரியர் பற்றி சொல்லும்போது 2 நாளைக்கு முன்னால் என் பையன் அப்பா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டான். நம்மளே ஏதோ கடனை உடனே வாங்கி அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனா, ஏன்டா தம்பி ஸ்கூலுக்கு போக மாட்டேற அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு அவன் சொல்கிறான், அப்பா என்ன தண்டம் முண்டம் பேய் பிசாசுன்னு என் கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைடா ராஜா, வா இங்கே பக்கத்தில் உக்காருன்னு அவனை உட்கார வச்சு சொல்கிறேன். இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதனை அறிஞ்சு வீட்டுக்கு எட்டாந்து கொடுக்குறேன் பார். நாய், நான் எவ்வளோதான் பொருள் வாங்கியிருந்தாலும் அதில் ஒரு சொட்டு சொல்லி இது இல்லை அது இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்கள் அம்மா ஒரு பேய். நமக்கு தேவையே இல்லைனா கூட, உதவியே இல்லைனா கூட
வராங்க பாரு நம்ம சொந்தக்காரங்க, அவங்கெல்லாம் தண்டம். நான் வாங்கி போட்டுக்கிறேன் இந்த சேரு மேசை எல்லாம் முண்டம். எனக்கு டெய்லி காப்பி டீக்கு கொடுக்குற பழக்கம் உண்டு. உங்கள் அம்மா காப்பியை டீ வந்துட்டு ஒன்று கொடுக்குறாளே அதுக்கு பேர் விஷம். இதுக்கு போய் கவலைப்பட, நாலுலேருந்து ஸ்கூலுக்கு போடா கண்டான் அப்படின்னு சொன்னேன். நான் வெளியே வந்துட்டேன். மறுநாள் சொல்லி வச்சாப்புல சொந்தக்காரங்க வராங்க. நம்ம தான் சொல்லி வச்சுருக்கோம்ல, வாங்க தண்டங்களா இந்த முண்டத்தில் உக்காருங்க, நாய் வெளியே போயிருக்கு, பேய் கிச்சனில் இருக்குது, உங்களுக்கு குடிக்க விஷம் எதனா வேணுமா அப்படின்னு கேட்டான். அது போல உள்ளது எதிரணியினுடைய வாதம். மருத்துவர் செய்யும் தொண்டு மகத்தானது. ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு நோயாளியை கடவுளே கைவிட்டு இருந்தாலும் அவர் காப்பாற்றி தன்னுடைய குடும்பத்தில் சேர்த்தாக்கா நீங்கள் தான் கடவுளை சொல்லுவாங்க. மருத்துவர் செய்யும் தொண்டு அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக சேரும். தானத்தில் சிறந்தவன் கர்ணன். இதை மறுக்க முடியுமா உங்களால்? நீங்கள் பக்தி தான் சொன்னீங்க. அந்த கிருஷ்ணரே எங்க ஊர்ல கூட ஒருத்தர் கர்ணரை மாதிரி கொடுத்து கொடுத்து சிவந்த கை ஒருத்தருக்கு உண்டு. ஆமா ஐயா, அவர் வந்து குங்கும வியாபாரி. ஐயா நீங்க நடுவர், உங்களுக்கு தெரியாது தெரிகின்றது, ஆனா எதிரணியினருக்கு தெரியவில்லை. கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு யாகம் வளர்க்கணும், சந்தன கட்டை வேணும் அப்படின்ட்டு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. தருமர் வீட்டுக்கு போகும்போது அங்க சந்தன கட்டை இருக்குது, ஆனா ஈரமா இருக்குது, அதை எடுத்து கொடுக்கிறார். அதற்கு அடுத்தா போல கர்ணனிடம் வருகிறார். கர்ணனிடம் சந்தன கட்டைகள் இல்லை. யோசிக்கிறான். உடனே அவன் சொல்கிறான், தனது வீட்டில் உள்ள கதவு ஜன்னல் அத்துணையும் சந்தன மரங்கள், இதை எடுத்துட்டு போய் இங்க யாகம் செய்யுங்க. அப்போ இறைவனுடைய மனம் குளிர்ச்சி அடையும் இல்லையா? புலிக்கு கல்யாணம் ஆச்சு, அது ரிசப்ஷன் வச்சுச்சு. புலி வந்து பயங்கரமான மிருகம் இல்லையா, அதனால எல்லா மிருகங்களும் வந்து இடையே இருந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிடுச்சு. ஆனால் பூனை வந்து கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சு புலியை ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே புலி வந்து, டேய் நான் புலிடா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த பூனை சொன்னது, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் நானும் புலி தாண்டா அப்படின்னு சொன்னது. அதுபோல் எதிரணியினுடைய வாதங்கள் இருக்கிறது. என்னதான் நீங்கள் பக்தின்னு போவது இறைவனுடைய சுயநலத்துக்காக, ஆனால் எங்களுடைய தொண்டு மற்றவர்களை வாழ வைக்கும். சென்னையில் கொரோனா வந்தது, எந்த கோயில் திறந்திருந்தது, எந்த சர்ச்சு திறந்திருந்தது, ஆனால் நமது இளைஞர்கள் அத்துணை தேவைகளை செய்தார்கள். இன்னொரு உதாரணம், வர்தா புயல் சென்னையே தத்தளித்தது, அதனை மீட்டெடுத்தவர்கள் நமது இளைஞர்கள். அது அனைத்துமே தன்னலமற்ற தொண்டு. எனவே மனிதன் இறைவனை அடைய ஒரே வழி, சிறந்த வழி தொண்டு தொண்டு என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மனிதன் இறைவனை அடைய தேவை பக்தியா தொண்டா என்ற அருமையான ஒரு தலைப்பு. யோசிச்சு பார்க்குறோம். புத்தரை பற்றி அவர் சொன்னார். உலகத்துக்கே போதனைகளை சொன்ன புத்தர் வீடு வீடாக வருகிறார். அப்போ எந்த குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் வந்தாரோ அந்த குடும்பத்து வாசலில் வந்து புத்தர் நிற்கிறார். தன்னுடைய மனைவியை மீண்டும் சந்திக்கிற ஒரு தருணம் புத்தருக்கு அமைகிறது. எப்போதும் தன் கூட ஒரு சீடரை வச்சிருப்பார். அந்த தருணத்தில் மட்டும் அவர் தவிர்த்துட்டு அவர் மட்டும் அவர் மனைவியை போய் பார்க்குறார். நள்ளிரவில் எந்த மனைவி குழந்தைகளை விட்டுட்டு போனாரோ அதே இடத்துக்கு மறுபடியும் புத்தர் வரார். புத்தரோட மனைவி அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டதா சொல்கிறீங்களே, அந்த ஞானம் உங்களுக்கு வெளியிலிருந்து உள்ளே வந்ததா அல்லது உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறேன். புத்தர் தடுமாறிய இடம் அந்த இடம். அப்படி எத்தனையோ சேவைகளை செய்தாலும் கூட பக்தி மார்க்கத்தால் பல பேரை இழுத்தவர்கள் இந்த மனகத்திலே உண்டு என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய ஆதிசங்கர பகவத்பாதால் நடந்து போயிட்டுருக்கார். நெல்லிக்கனி ஒரு அம்மா வீட்டில் போய் சாமி பிக்தாஞ்சி அப்படிங்கிறார், பிச்சை போடுங்கிறார். அந்த அம்மா வீட்டில் எதுவுமே இல்லை, வறுமை தான். இருந்தாலும் ஒரு காஞ்ச நெல்லிக்கனியை கொடுத்தாங்க. நம்ம ஊரை உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? யாரும் உள்ளங்கை ஆப்பிள்னா உள்ளங்கை ஆரஞ்சுன்னா சொல்கிறது இல்லை, உள்ளங்கை நெல்லிக்கனி. ஏன்னா நெல்லிக்கனிக்கு மேலே கோடு இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொட்டையிலையும் அதே இடத்துல கோடு இருக்கும். உள்ளே எங்கே கோடு இருக்கிறது என்பதை வெளியில் காட்டக்கூடிய அதிசய கனி நெல்லிக்கனி. அது மாதிரி அந்த குடும்பத்தினுடைய வறுமையை காட்டுற மாதிரி ஒரு காஞ்ச நெல்லிக்கனியை அந்த அம்மா கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு சோகம் வந்தது. சோகத்தால் ஒரு ஸ்லோகம் வந்தது, கனகதாரா சோஸ்திரம் என்ற சோஸ்திரம் வந்தது. அதை பாடினார்.
அந்த வீட்டில் மேலேருந்து பணம் வந்து கூரையை பிச்சுட்டு கொடுக்குமாங்க இல்லையா, அங்கே கூரையை பிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா கூரை பிஞ்சு தான் கிடக்கு. அதனால் அப்படியே அவங்க வீட்டில் தங்க மழை அப்படியே பொழிந்தது என்று சொன்னால் அருளாளர்கள் கூட பக்திமான்கள் கூட தொண்டு செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சி. ஆனால் தொண்டு சாதாரணமாக வந்துருமா? பக்தி இல்லாமல் தொண்டு வந்துருமா? ராஜராஜ சோழன் எடுத்துக்கங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் திருமுறைகள் எல்லாம் செல்லரித்து கிடந்தது, பூட்டி வச்சுருந்தாங்க. அந்த கதவை திறந்து செல்லரித்த ஓலைச்சுவடிகளெல்லாம் எடுத்து வந்து திருமுறைகளெல்லாம் தொகுத்து ஓதுவார் மூர்த்திகளை பணியில் அமர்த்தி தமிழை அடுத்த தலைமுறைக்கு மனப்பாடம் செய்து கடத்தியவன் நம்முடைய ராஜராஜ சோழன் என்பதை பெருமையோடு சொல்ல வேண்டும். மனிதனையே மெமரி கார்டாக மாற்றுகிற அந்த தொழில்நுட்பத்தின் தந்தை யார் என்றால் நம்முடைய பாட்டன் ராஜராஜ சோழன் என்று சொன்னால் எப்பேற்பட்ட தியாகம், எப்பேற்பட்ட தொண்டு என்பதை நம்ம நினைச்சு பார்க்குறோம். ஆக ஒரே ஒரு முடிவுக்கு வருகிறோம். பக்தி என்பது காயை போல, தொண்டு என்பது கனியை போல. காயாகாமல் கனியாகாது என்பது உண்மைதான். ஆனால் காயாகவே இருந்து விட்டால் அதன் பயன் இல்லை, அது கனியாகிற போதுதான் மிகப்பெரிய பயனை இந்த சமூகத்துக்கு தருகிறது என்பதால் மனிதன் இறைவனை அடைவதற்கு பக்தியை காட்டிலும் தொண்டே சிறந்தது என்பதையே பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்கி விடைபெறுகிறேன்.